ஓம் அஜானதிமிரஞ்சஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கே சக்ஷுர் உன்மிலிதம் என தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். நம்ம இப்போ ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 27 இருக்கிறேன். புத்தகம் இல்லாத பக்தர்கள் பாகவதம் வாங்கிடுங்க. நம்ம நிறைய புது பக்தர்கள் இந்த வகுப்புல வந்ததுனால இந்த அறிமுகமா சில விஷயங்களை சொல்றோம். வாரம் ஒரு முறை பாகவதத்துல ஒரு அத்தியாயத்தை படிச்சு அதுல இருக்கிற விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். அந்த வாரம் முழுக்க அந்த அத்தியாயத்தை நீங்க படிக்கணும். உங்களுக்கு எனக்கும் வித்தியாசம். ஒரு வாரம் முன்னாடி நான் அந்த விஷயத்த படிக்கிறேன். அதுல வர சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். கேள்விகள் கொடுக்கப்படும், வாட்ஸ்அப்ல அனுப்புறோம். அதை நீங்க புக்கை திறந்து வச்சு படிக்கலாம். படிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லலாம். இதுதான் இந்த வகுப்பை பற்றின விஷயம். நமக்கு இது வரைக்கும் பாகவதத்துல பல விஷயங்கள் பார்த்தோம். 1ல இருந்து 10 வரைக்கும் நிறைய இடத்துல சுருக்கத்தை சொல்லி இருக்கிறேன். நான் பாகவத சுருக்கம் 1ல இருந்து 6 வரைக்கும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் யூடியூப்ல போய் நீங்க பார்த்து கேட்டுக்கலாம் ஓவராலா என்ன நடந்தது அப்படின்ட்டு. இது ஒரு நாள்ல படிச்சு முடிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. பல வருடங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும். என்னோடு பயணிக்கும் பல பக்தர்கள் 7-8 வருஷமாக இந்த பாகவதத்துல என்னோடு பயணிக்கிறார்கள் பல பக்தர்கள். அவர்களோட நம்ம 10வது காண்டத்துல இருக்கிறோம். பொதுவா பிரபுபாதர் 10வது காண்டத்துக்கு நேரடியா வர விரும்புவதில்லை. ஆனால் இப்ப வரக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க வந்துடலாம். இந்த வகுப்பை நான் வேண்டான்னு சொல்ல முடியல. இப்ப நாம எந்த கட்டத்துல இருக்கிறோம்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச லீலை இது. ஏன்னா யாருக்குமே இந்த கோவர்தனத்தை கிருஷ்ணர் தூக்கம் தெரியுமா, அந்த லீலை தெரியாதா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமானவர்கள், இந்துக்கள், வேற யாரோ கூட இருந்தாங்கன்னா கூட இது ரொம்ப பிரபல்யமான ஒரு லீலை. ஆனால் பாகவதத்துல இந்த லீலையை நம்ம படிக்கும் போதுதான் இதுல எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு, எவ்வளவு பாடங்களை ஒரு பக்தன் கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த அத்தியாயம் பிரத்யேகமாக இந்திரன் பகவானிடம் மன்னிப்பு கேட்பதற்காக. இங்க பகவான் இந்திரனை தண்டிக்கவில்லை. பகவான் இந்திரனை தண்டிக்கவில்லை. இந்திரன் விரஜவாசிகளை தண்டிப்பதற்காக செய்த முயற்சியை நிறுத்திட்டுவார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தான் செய்தது தவறு என்ற எண்ணம் வந்தது. இந்திரன் அப்ப கூட மன்னிப்பு கேட்பதற்கு பயந்தான். ஏன்னா தன்னை பக்தர்கள் பட்டியல்ல வைப்பாரா இல்ல அசுரர்கள் பட்டியல்ல வைப்பாரா? ஏன்னா இது ஒவ்வொரு பக்தனுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய பாடம். நாமெல்லாம் பக்தரா அபக்தரா யோசனை பண்ணிக்கணும். எவ்வளவு அபக்த கொள்கைகள் நம்ம கிட்ட இருக்குதோ அப்ப பார்த்தோம்னா நம்ம அபக்தர்கள் தான். எப்பெல்லாம் கிருஷ்ணருக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக, பகவானுக்கு எதிராக நம்முடைய எண்ணங்கள் இருக்குதோ அப்பெல்லாம் நம்ம அசுரர்கள் தான். அப்போ ஒரு நாள் முழுக்க நாம் எவ்வளவு பக்தியோட இருக்கிறோமோ அப்பதான் நம்ம பக்தர்கள். அப்ப அந்த கணக்கு பார்த்தப்ப இந்திரனுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த செயல் மூலம் இந்திரன் தேவன் அல்ல, அசுரன். இந்த செயல் கிருஷ்ணருக்கு எதிரா, நீங்க கிருஷ்ணரை வணங்கக்கூடாது, என்னை வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் இந்த செயல் ஏற்பட்டது. அதன் பிறகு கிருஷ்ணர் கடவுள், அதை மறந்துட்டேனே நானு. நம்ம அடிக்கடி தினமும் மறந்துடுறோம். கிருஷ்ணர் கடவுள்ன்றதை நம்ம தினமும் மறந்துடுறோம். அதற்குதான் ஆச்சாரியன் தினமும் நாம ஜபம் செய்யுங்க, நாம ஜபம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்திரன் பக்தன் தான். ஆனால் இந்த 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 லீலையில அபக்த செயலை செய்யறார் அசுரன் மாதிரி. அப்ப பயம் வந்துடுது. பயம் வந்த உடனே மன்னிப்பு கேட்க கூட துப்பு இல்லை. மன்னிப்பு கேட்குவதற்கு பயம். அவங்க அம்மா இருந்தாங்க இல்லையா, அதித்தி. தேவர்களுக்கு அம்மா அதித்தி, அசுரர்களுக்கு அம்மா யாரு? தித்தி. அதனால்தான் அவர்கள் தைத்தியாஸ், இவர்கள் தேவதாஸ், தேவர்கள். அவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் ஆகப்படாது. இதான் பக்தனுக்கும் அபக்தனுக்கும் உள்ள வித்தியாசம். பக்தன் உடனடியா மன்னிப்பு கேட்கணும்னு நினைப்பான். நான் தவறு இழைக்கிறேன், தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும். இந்த எண்ணமே பக்தர்களுக்கு தான் வரும். அபக்தர்களுக்கு புரிய கூட புரியாது. நாம தவறு செய்யறோம்னு கூட தெரியாது அபக்தர்கள். அந்த விதத்துல இந்திரன் மேன்மையானவர், அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. நிறைய தப்பு பண்ணுவார், நிறைய மன்னிப்பு கேட்பார். அது நாம பாகவதம் முழுக்க பாக்குறோம்.
நிறைய நிறைய தப்பு பண்ணுவார், அடி வாங்குவார், தண்டனை பெறுவார், மன்னிப்பு கேட்பார். ஆனால் இந்த மன்னிப்பு கேட்டல், மனம் திருந்துதல், அதெல்லாம் வந்து அசுரர்கள் கிட்ட பார்க்கவே முடியாது நீங்க. அப்படி இருக்கச்ச இந்த அத்தியாயம் ஒரு சிறப்பு வாய்ந்த அத்தியாயம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கிட்டயாவது நீங்க மன்னிப்பு கேட்கணும்னு நேரடியா கேட்கறத விட ரெக்கமெண்டேஷன் எடுத்துன்னு போனா கொஞ்சம் பலமா இருக்கும். குறைஞ்ச மார்க் வாங்கின மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்க, சிபாரிசு கொண்டு போறாங்க. இங்க சிபாரிசு எல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். சிபாரிசு யாருக்கு? நல்லா படிக்கிற மாணவன் அவனே போய்க்குவான். ஒரு ஒரு தூய்மையான பக்தன்னா கிருஷ்ணர்கிட்ட நேரடியா அவன் போவான். சிபாரிசு யாருக்கு வேணும்? யாருடைய பக்தி ரொம்ப குறைவா இருக்கோ, யார் இந்த மாதிரி அபத்தமான காரியத்தெல்லாம் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு சிபாரிசு கண்டிப்பா தேவை. இங்க தாயை கொண்டு சொல்கிறான். இங்க என்ன ஆச்சு? இந்த கதையில என்ன ஆச்சு? விருந்தாவனத்துல கிருஷ்ணரோட இருக்கிற பசுக்களையும் தாக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்தது இந்திரன். எல்லாருக்கும் சம்வர்த்தகமான மழை அமிச்சா என்ன ஆகும்? இந்த உலகை அழிக்கக்கூடிய கூட்டங்களை அனுப்பியிருக்கிறான். அப்ப என்ன ஆகும்? அங்க இருக்கிற அந்த விருந்தாவனத்துல இருக்கிற பசுங்கள்லாம் செத்து போயிடும். அப்ப சுரபிக்கு தெரிஞ்சு போச்சு, இவனோட சேர்ந்தோம்னா நாம செத்துதான் போவோம். அழிக்கிறதுக்கே மேகத்தை விட்டுட்டானே. அப்போ உண்மையான தலைவன் இந்திரன்னா தலைவன் அர்த்தம். உண்மையான இந்திரன் நமக்கு யாரு? கிருஷ்ணர் தான் அப்படின்னு சுரபியும் வருது. ஒரு பக்கம் ரெக்கமெண்டேஷன், ஒரு பக்கம் இவர் நம்பி பிரயோஜனம் இல்லை, நான் வந்து பகவானை நம்ப வேண்டும், நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு. நம்முடைய சம்பிரதாயத்துல நேரடியாக பகவானை நாம் வழிபடுவது இல்லை. இந்த குறிப்பிட்ட இடத்துல சுரபி பிரம்மதேவன் சொல்லி வராங்க. சுரபிக்கு தலைவன் இந்திரன் தான். ஆனாலும் இந்த இடத்துல இந்திரன் செய்த தவறு காரணமாக இந்திரனுக்கு கூடவும் வந்தாங்க, அதே சமயத்துல நேரடியாக பகவானை வழிபடவும் வந்தாங்க. இந்த மாதிரி பல ஆழமான கருத்துக்கள் இந்த அத்தியாயத்துல இருக்கு. இந்திரன் இப்ப சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கிறார் இந்த அத்தியாயத்தை. கோவர்தனகிரியை தூக்கி நாசக்கார மழையிலிருந்து பிரஜவாசிகளை பகவான் கிருஷ்ணர் காத்த பிறகு பசுக்களின் அன்னையாகிய சுரபி தன் உலகிலிருந்து கிருஷ்ணரை தரிசிப்பதற்காக இந்திரனுடன் சேர்ந்து வந்தாள். அப்போ பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் எழுதுறாங்க இந்த பொருளுரையெல்லாம். எனக்கு அடிக்கடி பிரபுபாதர்னே வந்துருது, பிரபுபாதர்னே வருது. ஏன்னா பிரபுபாதருடைய புத்தகங்கள்ல இருந்து தான் இவங்க எல்லாம் எழுதுறாங்க. அதனால நான் வகுப்பு நடத்தும் போது பிரபுபாதர்னு சொல்லிட்டேன்னா மன்னிச்சிருங்க. அது பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் தான் எழுதியிருக்கிறாங்க. 10வது அத்தியாய 10வது காண்டத்தினுடைய 2வது பகுதியிலிருந்து சிஷ்யர்கள் தான் எழுதினாங்க. அப்ப இங்க கோலோகாய அப்படி லோகாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. கோலோகம் பிருந்தாவனம் இருக்கு, இங்க கோலோகாத் பசுக்கள் வாழற உலகமும் இருக்கான். அங்கிருந்து வர சுரபி. இப்ப வந்து இந்திரன் மன்னிப்பு கேட்கறான். இந்திரன் எப்படி மன்னிப்பு கேட்கறான்னா பகிரங்கமா இல்ல, தனிமையில. கிருஷ்ணரும் அதை புரிந்து கொண்டு பிரஜவாசிகள் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தனியா தான் மீட் பண்றாரு. சில நேரங்கள்ல இந்த தப்பு பண்றாங்க பாருங்க, பெரிய 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 தப்பு பண்றாங்க. இப்ப எல்லார் எதிர்க்கும் அவங்கள அவமானப்படுத்துறது இல்ல, அவங்கள தனியா ரூம்ல கூட்டின்னு போய் பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி தனியா ரூம்ல கூட்டின்னு போய் பகவான் பேசுறாரு. சரிப்பா, என்னப்பா, ஏதுப்பா. ஏன்னா பெரிய ஆளு. இந்திரன் வந்து சாமானியர் கிடையாது, மிகப்பெரிய பதவி வகிப்பவர். அவருக்குரிய பெருமைகள் இருக்கு, இல்லாமல் இல்லை. அவர் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னா அவரை ரொம்ப அவமானப்படுத்தக்கூடாதுன்ற எண்ணம் கிருஷ்ணருக்கு இருந்தது. அதனால அவரை தனியா மீட் பண்றாரு. தனியா மீட் பண்றோமா இல்லையா சில நேரங்கள்ல, அந்த மாதிரி தனிமையான இடம். ஏன்னா பாவம் இந்திரனை இன்னும் அவமானப்படுத்தக்கூடாதுன்றது பகவான் யோசனை பண்ணி தான் தனியா கூட்டின்னு போய் வா வா தனியா உனக்கு கொடுக்குறேன் பாடம் அப்படின்னு சொல்லி கொண்டு போறார். அதுக்கப்புறம் அவன் வந்து தன்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டு அவனுடைய தங்க கிரீடம் மண்ணில் விழற மாதிரி விழுந்து வணங்குறான். விழுந்து வணங்கிட்டு பாடுறான் பாருங்க பாட்டு, பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனைய மட்டும் ஒரு ஸ்லோகம் 4, ஸ்லோகம் 5, ஒரு எப்படியும் ஒரு 10 நாள் படிச்சிருப்பேன். அந்த அளவுக்கு விஷயங்களை அந்த ஸ்லோகங்கள்ல இருக்கு. அதனுடைய விவரங்கள், அதனுடைய பொருளுரைய ஸ்ரீதர சுவாமி மிக அருமையாக விளக்கி இருக்கிறார். நீங்களும் ஆழமாக படிக்க வேண்டும். ஸ்லோகம் நம்பர் 4, 5 இதை படிக்கிறதுக்கு மட்டும் எனக்கு 1 வாரம் ஆச்சு.
திரும்ப திரும்ப படிச்சேன், புரியாமல் இருந்தது, திரும்ப படிச்சேன். ஒரு காம்ப்ளிகேட்டட் பிரேயரை வைக்கிறார் அவர். தேவேந்திரன் கூறினான், சத்துவகுணத்தின் வெளிப்படையான உமது உன்னத வடிவம் எந்த விதமான மாற்றமில்லாததும் ஞான ஒளியுடையதும் ரஜோ தமோ குணங்கள் அற்றதுமாகும். மாயை மற்றும் அறியாமையினை அடிப்படையாக கொண்ட ஜட இயற்கையின் ஆற்றல் மிக்க பிரவாகம் உம்மிடம் வெளிப்படுவதில்லை. இந்த ஸ்லோகத்துக்கு மட்டும் பொருளுரை பார்த்தீங்கன்னா போகுது, 4-5 2-3 பக்கம் போகுது. 2 பக்கம், 1 2 3 4 பக்கம் போகுது. நீங்க எல்லாம் ஆழம் படிக்கணும். நிறைய அதனுடைய கேள்விகள் நிறைய எழுதியிருக்கிறேன். பெட்டர் விசேஸ்வரி மாதாஜி இந்த பொருளுரையை கொஞ்சம் படிச்சீங்கன்னா சரி, படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் படிச்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்கு. நல்ல இந்த பொருளுரை மட்டும், இதுவும் அடுத்தது ஸ்லோகத்தினுடைய பொருளுரையும் படிக்கலாம். விசேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. பாகவதத்தின் ஒரே நிமிஷம் மாதாஜி எடுத்துக்கோ. பாகவதத்தின் மிகச்சிறந்த வியாக்கியான தலைவராகிய ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமிகள் ஆழங்காண முடியாத பொருளுடைய இஸ்லோகத்தின் சமஸ்கிருத பதங்களுக்கு அறிவுபூர்வமான விளக்கம் ஒன்றினை அருளியுள்ளார். தாம என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு பல்வேறு பொருட்கள் உள்ளன. வசிப்பிடம், வீடு, உறைவிடம், மனம் கவர்ந்த பொருள் அல்லது நபர். இன்பம், வடிவம் அல்லது தோற்றம். சக்தி, வலிமை, மாண்பு, புகழ், மேன்மை அல்லது ஒளி. முதல் வரிசையில் உள்ள பொருட்களை பொறுத்தமட்டில் வேதாந்த சூத்திரம் எல்லா உயிர்களுக்கும் மூலாதாரமாகவும் உறைவிடமாகவும் இருப்பவர் முழு மெய்ப்பொருள் என்றும், ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் அந்த முழு மெய்ப்பொருள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று கூறப்படுவதாகவும் குறிப்பிடுகிறது. பகவான் கிருஷ்ணர் அவரது சுய தாமம் அல்லது உறைவிடமான கிருஷ்ணலோகத்தில் இருந்த போதிலும் அவரே எல்லா உயிர்களுக்கும் உறைவிடமாக விளங்குகிறார். இதனை பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணரை பரம்தாம, அதாவது பரம வீடு என்று அழைத்து உறுதி செய்கின்றான். கிருஷ்ணர் என்னும் பெயருக்கே எல்லோரையும் ஈர்ப்பவர் என்றே பொருளாகும். அதனால் அழகு மற்றும் இனிமைக்கு ஆதாரமாக விளங்கும் கிருஷ்ணர் நிச்சயமாக மனம் கவர்ந்த பொருள் அல்லது நபர், இன்பம் ஆவார். இறுதியில் இச்சொற்கள் கிருஷ்ணரை மட்டுமே குறிப்பிடக்கூடியவை ஆகும். தாம என்னும் சொல் வடிவம் மற்றும் தோற்றம் என்னும் பொருள் தருவதாகும். இந்திரன் இப்பிரார்த்தனைகளை செய்த போது உண்மையில் அவன் பகவான் கிருஷ்ணரின் வடிவத்தை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருந்தான். வேத இலக்கியங்களில் பகவான் கிருஷ்ணரின் ஆற்றல், வலிமை, மாண்பு, மேன்மை மற்றும் ஒளி போன்ற அனைத்தும் உடையது அவரது உன்னத உடல் என்று தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. அதனால் அவை பகவானின் எல்லையில்லா கீர்த்திகளை உறுதி செய்கின்றன. ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமிகள் ஸ்வபே என்னும் சமஸ்கிருத சொல்லை கொண்டு தாம என்னும் சொல்லுக்குரிய இப்பொருட்கள் அனைத்தையும் கூர்ந்த மதியுடன் விளக்கியுள்ளார். ஸ்வரூப என்னும் சொல்லுக்கு ஒருவனது சுய வடிவம் அல்லது தோற்றம் என்றும், அதுபோல் ஒருவனது சுயநிலை, தன்மை அல்லது இயற்கை என்றும் பொருளாகும். தூய ஆத்மாவான பகவான் கிருஷ்ணர் அவரது உடலிலிருந்து வேறுபாடு இல்லாதவர் ஆதலினால் பகவானுக்கும் அவரது புலனாகும் தோற்றத்திற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. இதற்கு மாறாக இந்த உலகில் உள்ள ஆத்மாக்களாகிய நாம் நமது உடல்கள், ஆணோ பெண்ணோ கருப்போ வெள்ளையோ எதுவாயினும் அனைவரும் நமது உடல்களிலிருந்து வேறுபட்டவர்களாக இருக்கின்றோம். அழிந்து போகக்கூடிய நொய்யதான், அது கரெக்டா என்னன்னு தெரியல, நொஞ்சி போற உடம்புன்னு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். நொய்யதான உடல்களிலிருந்து நாம் அனைவரும் வேறுபட்ட நித்திய ஆத்மாக்கள் ஆவோம். ஸ்வவே என்னும் வார்த்தை நமக்கு பொருந்தும் பொழுது அது சிறப்பாக நமது ஆன்மீக வடிவத்தினை குறிப்பிடுகிறது. ஏனென்றால் நமது சுய வடிவம் உண்மையில் நித்தியமானதாக இருக்கும். நமது சுயநிலை தன்மை அல்லது இயற்கையாகும். இவ்வாறு ஒருவனது புறத்தோற்றத்தின் முக்கிய நிலை என்பது அவனுக்குள்ளே மிக ஆழத்தில் இருக்கும் ஆன்மீக இயற்கையாகும். இதுவே சொரூப என்று அழைக்கப்படுகிறது.
எனினும் சிறப்பாக இச்சொல் முழுமுதல் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரையே இது குறிப்பிடுகிறது. இச்லோகத்தில் உள்ள இவை அனைத்தும் தவ தாம என்னும் வார்த்தைகளினால் சுட்டப்படுகின்றன என்று ஸ்ரீதர சுவாமிகள் விளக்கியுள்ளார். ஸ்ரீதர சுவாமிகள் சாந்தம் என்னும் வார்த்தைக்கு பொருள் எப்போதும் அதே வடிவத்தில் இருப்பது என்று பொருள் கூறுகிறார். சாந்தம் என்பதற்கு இடையூறு இல்லாத, பற்றற்ற அல்லது தூய்மையான என்று கூட பொருள் தருவதாகும். வேத தத்துவத்தின்படி இவ்வுலகிலுள்ள அனைத்து மாற்றங்களுக்கும் அடிப்படையாக இருப்பவை ஆசையும் அறியாமையுமே ஆகும். ஆசைக்குரிய ரஜோகுணம் படைக்கும், அறியாமை மிக்க தமோகுணம் அளிக்கும். ஆனால் சத்துவகுணமோ தெளிவும் அமைதியும் ஆதாரமாகவும் இருக்கிறது. பல்வேறு வழிகளில் இச்லோகம் பகவான் கிருஷ்ணர் ஜட இயற்கை குணங்கள் அற்றவர் என்று எடுத்துரைக்கிறது. விசுத்த சத்துவம், சாந்தம், வஸ்த ரஜஸ், தமஸ்கம் மற்றும் குண சம்பிரவாகோ ந வித்யதே தே என்னும் வார்த்தைகள் அனைத்தும் இதனையே குறிப்பிடுகின்றன. கிருஷ்ணர் ஒருவரை தவிர நாம் அனைவரும் ஓர் உடலிலிருந்து மற்றொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கின்றோம். காரணம் ஜட இயற்கை குணங்களுடன் நமக்கு இருக்கும் ஈடுபாடே ஆகும். பௌதீக வடிவங்களின் பல்வேறு மாற்றங்களும் கூட இயற்கை குணங்களினால் தூண்டப்படுகின்றன. இக்குணங்களோ காலத்தின் பாதிப்பினால் இயக்கும் பெறுகின்றன. ஆகையினால் ஜட இயற்கை குணங்களிலிருந்து விடுதலை பெற்றவன் மாற்றமில்லாத வகையும் ஆனந்த ஆன்மீக வாழ்க்கையில் எந்நாளும் திருப்தியுற்றவனாகவும் இருப்பான். இவ்வாறு சாந்தம் என்னும் வார்த்தை பகவான் எந்த மாற்றத்தினாலும் பாதிக்கப்படாதவர் என்று குறிப்பிடுகின்றது. ஏனெனில் அவர் ஜட இயற்கை குணங்களிலிருந்து விடுதலை பெற்றவர் என்றோ. இச்லோகத்தினை பொறுத்தமட்டில் ஜட இயற்கை குணங்களின் ஆற்றல் மிக்க பிரவாகமான ஆசை, மடைமை மற்றும் இவ்வுலக நன்மை நினைக்கிறேன் உலக நன்மை போன்றவை அக்ரகணம் என்பதை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன என்பதாகும். அவ்வார்த்தையினை ஸ்ரீதர சுவாமிகள் அறியாமை என்று மொழிபெயர்த்திருக்கிறார். கிரக என்னும் சமஸ்கிருத சொல் எடுத்துக்கொள்ளல், ஏற்றுக்கொள்ளல், ஈர்த்து கொள்ளல் அல்லது தெளிவாக அறிந்து கொள்ளுதல் என்று பொருளாகும். கிரகண என்னும் வார்த்தைக்கு பொருள் ஈர்த்து கொள்ளுதல் என்பதாகும். உண்மையில் இது ஒரு கருத்து அல்லது உண்மையினை ஈர்த்து கொள்ளுதல் என்னும் பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. ஆகையினால் ஆக்ரகணம் என்பது இங்கே ஒருவன் தனது ஆன்மீக நிலையினை புரிந்து கொள்வதில் அடையும் தோல்வியை குறிப்பிடுகிறது. இத்தோல்வியே ஒருவன் பௌதிக வாழ்க்கையின் மூர்க்கமான பிரவாகத்தில் வீழ்வதற்கு காரணமாகும். அக்ரகணம் என்னும் சொல்லை அக்ரகணம் என்று பிரித்தால் அது மற்றொரு பொருளையும் தருகிறது. அக்ர என்றால் முதல், மேல் அல்லது சிறந்த என்றும், கணம் என்பதற்கு கொள்ளுதல் என்றும் பொருளாகும். நமது தோற்றத்தின் மிகச்சிறந்த பகுதி தூய ஆத்மாவே ஆகும். இது நித்தியமானது, அழியக்கூடிய உடல் மற்றும் மனதிற்கு நேர் எதிரான வேறுபாடு உடையதாகும். அதனால் கிருஷ்ண உணர்விற்கு மேலாக ஒருவன் உலக வாழ்வினை தேர்ந்தெடுத்தான் என்றால் அவன் உண்மையில் தனது மிகச்சிறந்த பக்தியான ஆத்மாவை கொள்ளுகின்றான். தூய நிலையில் அந்த ஆத்மாவினால் கிருஷ்ண உணர்வினை தடையின்றி அனுபவிக்க முடியும். தபோமயம் என்னும் வார்த்தையினை ஸ்ரீதர சுவாமிகள் முழு ஞானம் என்று மொழிபெயர்க்கின்றார். தவம் என்று குறிப்பிடும் தபஸ் என்னும் வார்த்தை தப் என்னும் சமஸ்கிருத வினைச்சொல்லிலிருந்து பெறப்படுகிறது. இது சூரியனின் பல்வேறு செயல்களை குறிப்பிடுவதாக பொருள் கொள்ளப்படுகிறது. தப் என்பதற்கு எரியும்படி செய்ய, பிரகாசிக்க, சூடாக்க என்று பொருளாகும். பரமபுருஷ பகவான் நித்தியமாக நிறைவானவர். ஆகையினால் இங்கே தபோமயம் என்னும் வார்த்தை அவருடைய உன்னத உடல் தவங்களுக்குரியது என்று குறிப்பிடப்படவில்லை. ஏனெனில் தவங்கள் பந்தப்பட்ட ஆத்மாக்களால் தம்மை தூய்மை செய்து கொள்வதும் இல்லை, சக்தியை வெளியிலிருந்து பெறுவதும் இல்லை. அவர் நித்தியமாக தூய்மையானவர் என்பதோடு எல்லா ஆற்றலும் உடையவரும் ஆவார். அதனால் தான் ஸ்ரீதர சுவாமிகள் இங்குள்ள தபஸ் என்னும் வார்த்தை சூரியனின் ஒளிர்கின்ற செயலை குறிப்பிட்டு பகவானின் சுய ஒளிவுடைய உடல் எல்லாம் அறிந்தது என்று சுட்டுவதாக கூர்ந்த மதியுடன் புரிந்து கொண்டிருக்கிறார். ஒளி என்பது பொது ஞானத்தின் அடையாளம் ஆகும். பகவானின் ஆன்மீக ஒளி ஒரு மெழுகுவர்த்தி அல்லது மின் விளக்கினை போன்று ஒளிர்வதில்லை. முக்கியமாக பகவானின் உடல் நமது உணர்வு மற்றும் ஞானத்தினை ஒளிரச் செய்கிறது.
நாங்கள் எங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்களை ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமிகளின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பித்து இச்லோகத்திற்கு ஒளிமிக்க விளக்கம் அருளியமைக்காக அவருக்கு நன்றி பாராட்டுகின்றோம். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இந்த இந்த ஸ்லோகத்துல, குறிப்பாக இந்த 4ஆம் ஸ்லோகத்துல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறேன். நீங்க கொஞ்சம் ஆழமா படிச்சு பதில் சொல்லணும். ஸ்ரீதர சுவாமிகள் இந்த தாமம் தாமம் அப்படின்னா புண்ணிய கஷேத்திரம் அப்படின்னு தான் நம்ம பொதுவா தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அந்த தாமம்ன்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. உறைவிடம், வசிப்பிடம், மனம் கவர்ந்த பொருள், இன்பம், வடிவம், தோற்றம், சக்தி, வலிமை, மாண்பு, புகழ், மேன்மை, ஒளி அப்படின்னு பல அர்த்தங்கள் இருக்கு. பகவானை இந்திரன் தாமம்னு புகழறார். அதுதான் நம்ம பகவத்கீதையில அர்ஜுனன் பரம்தாம அப்படின்னு சொல்றார். பரம்தாமன்னு பரம வீடு, எல்லாருக்கும் அடைக்கலமாக இருப்பவர் கிருஷ்ணர் அப்படின்ற அர்த்தம் அதுக்கு. இப்ப எல்லாரையும், கிருஷ்ணர்னா எல்லாரையும் கவர்பவர்னு பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பவர் அப்படின்னு பொருள். அப்ப அதனால தாமம் என்ற சொல் கிருஷ்ணரை இங்க, ஆனா கிருஷ்ணரை நேருக்கு நேர் பார்க்கிறார் இந்திரன். அதனால எல்லாருக்கும் உறைவிடமாக, இருப்பிடமாக இருப்பவர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த இடத்துல இந்திரன் என்ன சொல்றாருன்னா, பகவான் கிட்ட ரஜோகுணம், தமோகுணம் அதெல்லாம் கிடையாது. பகவானுடைய ரூபம் இது பக்தர்களுக்கு இது முக்கியமா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அபக்தர்கள்லாம் ஏன் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதுக்கான விளக்கம் இங்க இருக்கு. ஏன்னா பொதுமக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்மை போல இருந்தா அவர் கடவுள் இல்லை. உருவம் பாத்தீங்கன்னா மனிதனை போலதான் இருக்கிறார் பகவான். ஆனால் நம்முடைய உடலுக்கும் பகவானுடைய திருமேனிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நாம ஆத்மா அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய உடலுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க பாருங்க, என்னுடைய கைன்னு சொல்றோம், என்னுடைய கண்ணுன்னு சொல்றோம். அந்த என் யாரு? அதுதான் அந்த நபர், இந்த உடலில் இருக்கும் நபர். ஆனா கிருஷ்ணர்கிட்ட நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா இந்த உடலே ஆத்மா, சச்சிதானந்தம். அதான் சச்சிதானந்தம். இந்த இடத்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது புரியும். அந்த வித்தியாசத்தை ஸ்ரீதர சுவாமி இங்க சொல்றார். ஸ்வபே அப்படின்னு மனுஷனுக்கு சொன்னோம்னா, ஜீவனுக்கு சொன்னோம்னா அது உள்ள இருக்கிற பரமாத்மா, ஆத்மாவை குறிக்கும். சரி, உள்ள இருக்கிற ஆத்மாவை, நம்முடைய ஆத்மா உடல்ல இருக்கு. ஆனா பகவானை பொறுத்த வரைக்கும் அவரே தான் எல்லாம். அவர் ஆத்மஸ்வரூபி. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், திரும்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால எப்பொழுதும் அதே வடிவத்தில் இருக்கக்கூடியவர். அவருடைய உருவம் நம்முடைய உருவம் போல இல்லை. நம்முடைய உருவம் பஞ்சபூதங்களால் ஆனது, அழியக்கூடியது. அவரது அழியாதது, அவரது நித்தியமானது. அததான் இங்க இந்திரன் சொல்றார். நமக்கு இந்த முக்குணங்களால பாதிக்கப்படுற இயல்பு இருக்கிறது. அவர் அந்த முக்குணங்களை படைத்தவரே அவர், அதனால அவர் பாதிக்கப்பட மாட்டார். நம்ம ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறோம், அந்த மாதிரி இல்ல அவருக்கு. நம்முடைய உடல் நாம் காலங்களினால் மாற்றப்படுகிறோம், அவர் மாறுவது இல்லை. அதனால சாந்தம்ன்ற வார்த்தை அவர் மாற்றம் அடையாதவர் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அடுத்தது அக்ரஹணம் அப்படின்னு ஒரு சொல்லுக்கு அக்ரஹணம் அனுபந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அக்ரஹணம் அப்படின்னா அறியாமை. பொதுவா இங்க அக்ரஹணம் அப்படின்றதுக்கு கிரக அப்படின்னா ஈர்ப்பு. ஈர்ப்பு சில நேரங்கள்ல இந்த பௌதிக விஷயங்களை பார்த்து நம்ம எல்லாம் ஈர்ப்படைகிறோம். அக்ரஹணம், ஈர்ப்படைகிறோம். நம்ம எப்ப பௌதிக விஷயங்கள்ல ஈர்ப்படைகிறோமோ அப்ப நாம நம்மையே அழித்துக் கொள்கிறோம்னு அர்த்தம். அக்ரனா ஆத்மா, நம்முடைய ஆத்மாவை நாம் நிராகரிக்கிறோம்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு உணவு ஆன்மீகம் தான். இந்த உடலுக்கு தான் இந்த ரைஸ், தால், சப்பாத்தி அதெல்லாம் உடலுக்கு. ஆனா ஆத்மாவுக்கு பகவானுடைய ஸ்மரணம், பகவத் பக்தி தான் ஆத்மாவுக்கு உணவு. அப்ப பௌதிக விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் ஜீவன்கள் அக்ரஹணம், இந்த ஆத்மாவை அழிக்கின்றன அப்படின்னு சொல்றார். அப்புறம் தப்போமயம். தப்போமயம்னா இப்ப பகவானுடைய திருமேனி தப்போமயம். தவம் செய்து மயமாச்சா? தப்போன்னா தவம். அவர் நிறைய தவம் பண்ணாரா கிருஷ்ணர்? தவம் பண்ணி, இப்ப இந்திரன் எல்லாம் தவம் பண்ணி இந்திரன் ஆனார், தலைவன் ஆனார்.
ஆனா கிருஷ்ணர் தவம் பண்ணி கிருஷ்ணர் ஆனாரா, கடவுள் ஆனாரானா இல்ல. அப்ப இங்க தப்போன்ற வார்த்தை வந்து அவர் ஒளிர்பவர். இங்க தப்போன்ற வார்த்தைக்கு தவம்னு அர்த்தம் கிடையாது. அவர் ஒளிர்பவர், ஒளி அவர்கிட்ட இருக்கு, இயல்பாகவே அவர் ஒளிர்பவர்னு அர்த்தம். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்துல சொல்றாரு. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இங்க விளக்கங்களை கொடுத்தேன். இது நிறைய முறை நம்ம படிக்கணும். கேள்விகளை பார்த்து படிக்கும்போது இந்த இந்த ஸ்லோகம் வந்து பக்தர்களுக்கு புரியும். ஏன்னா பகவான் ஜட இயற்கை குணங்களால் பாதிக்கப்படாதவர். ஜட இயற்கை குணங்களால பாதிக்கப்படும் ஜீவராசிகள் எப்படி இருக்கிறாங்கன்றதையும் இதுல தேவேந்திரன் சொல்றாரு. ஏன்னா தன்னையே வச்சு சொல்றாரு. அவர் எப்படி ஜட இயற்கை குணங்களால பாதிக்கப்பட்டு பகவானுக்கு எதிராக செயல்பட்டு விட்டார். அது எப்படி ஒரு ஜீவன் பகவானுக்கு எதிராக செயல்படுது என்பதை அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்க்கலாம். எப்பொழுது ஒரு ஜீவன் கடவுளை விட்டுட்டு கிருஷ்ணர் வேண்டாம் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணி ஜட இயற்கைக்கு வராங்க பாருங்க, அப்போ எல்லா குணங்களால பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டு மதிமயங்கி இந்த பௌதிக உலகத்துல வராங்க. வந்ததுக்கு அப்புறம் அதே ஜட இயற்கை இவர்களை பாதிக்குது. இவர்கள் ஜட இயற்கையால பாதிக்கப்படுறாங்க. இப்படியே மாறி மாறி நடந்து அவர்கள் இந்த உலகத்துல பின்னி பிணையப்படுகிறார்கள். அத வந்து ஜட இயற்கைக்குள் மூர்க்க பிரவாகம், பிரவாகம்னா என்ட்ரி, மூர்க்க பிரவாகம் அப்படின்னா எப்படி ஜீவராசிகள்லாம் நல்லா இருந்தது இல்ல, வைகுண்டத்துல எல்லாருமே நம்ம எல்லாம் பகவானோட நல்ல சந்தோஷமா நல்லா இருந்தோம். ஆனா இந்த இடத்துல வந்து அடிக்கடி சொல்லுவாங்க காலங்காலமாக அதாவது அந்த காலத்தையே கணிக்க முடியாத காலமாக நாம் இங்கே இருக்கிறோம். பௌதிக உலகத்துல நாம எல்லாம் எப்படி இருக்கிறோம், அனாதி அப்படின்னு சொல்றாங்க. அனாதினா அந்த காலம் எப்போன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்ப எப்ப இந்த பகவானை விட்டு பிரியணும்னு நினைச்சோமோ அப்பவே நம்மள வந்து யார் கவர்ந்து இழுத்தது, பௌதிக இயற்கை கவர்ந்து இழுத்துடுச்சு. பௌதிக இயற்கை கவர்ந்துடுச்சு, நம்ம கவரப்பட்டு மூர்க்க பிரவாகம் எங்க பௌதிக உலகத்துல வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அது காரணமாச்சு, அதுக்கு நாம காரணமாயிட்டோம். விதையிலிருந்து செடி வந்தது, செடியிலிருந்து விதை வந்தது. அப்படி பின்னி பிணைந்து இந்த இந்த பௌதிக இயற்கையில சிக்கி கொண்டிருக்கிறோம். அதுவும் அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல வந்து அவர் சொல்றார், காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள்லாம் சாதாரண மனுஷன்ல இருக்கலாம், பகவான்ல கிடையாது. அதனால இந்த காம குரோத லோப மோகங்கள் தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சிக்கிறதுக்கு காரணமாகுது. இவர் தன்னையே சொல்றாரு. இப்போ ஒரு குழந்தை வந்து தான் தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன் சொல்லுது இல்ல, சில நேரங்கள்ல சொல்லும். நீங்க உங்க குழந்தைகள்லாம் சில நேரங்கள்ல எப்போ ஒரு முறை சொல்லிடும் தெரியாம, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்க பேச்சை கேட்டிருக்கலாம். சில குழந்தைகள்லாம் 20 வருஷம் கழிச்சு சொல்லும், அம்மா அன்னைக்கு நான் உன்னை கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அன்னைக்கு நீ சொல்லி இருக்கலாமே, நான் சொன்னேன் நீ கேட்கலையே. இதெல்லாம் இந்த டைலாக் எல்லாம் நடக்கும்பா. இப்ப அப்படித்தான் சொல்றாரு இந்திரன். இந்திரன் தான் தவறை உணர்ந்த மாதிரி சொல்றாரு, ஆனா தவறை உணரல அப்படின்னு ஆச்சாரியர்கள் விளக்கம் எழுதுறாங்க. ஏன்னா திரும்ப இன்னொரு தப்பு பண்ண போறாரு இந்திரன். இந்திரன் வேலையே தப்பு பண்றது, மன்னிப்பு கேட்கறது, திருப்பியும் தப்பு பண்றது, அதெல்லாம் ஒரு பயம். என்ன பயம், இந்த பதவி போயிடுமோ, என் வசதி போயிடுமோ, எல்லாமே போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல சரணாகதி எடுக்கிறாரு. இது முழு சரணாகதி கிடையாது, இது உண்மையான சரணாகதி கிடையாது. பக்தர்கள் நல்லா கவனிக்கணும். இப்ப இந்திரன் பண்றாரு, ஆனா அவருக்கு உள்ள ஒரு பயம், என்ன எங்க அசுர கூட்டத்துல போட்டுருவாரோ பகவான், என்ன அசுரனா நினைச்சிருவாரோ அப்படின்றதுக்காக தான் சரணாகதி எடுக்கிறாரு. இன்னும் முழு சரணாகதிக்கு அவர் வரல. ஒருவேளை இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுவிடம் சுரபி குஞ்சம் என்ற இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கிறாரே, அதுதான் உண்மையான மன்னிப்பாக இருக்கலாம். ஏன்னா இப்போ ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க, ஏன்னா திரும்பவும் ஒரு பெரிய தப்பு பண்ண போறாரு அவர். நான் பகவான் சத்யபாமாவுக்கு பாரிஜாத மலரை தர வேண்டும்னு நினைச்சு சொர்க்கத்துக்கு வருவார், அப்பயும் ஒரு சண்டையை போட்டுருவார் இந்திரன். அப்ப இங்க நடக்கிறது வந்து உண்மையான சரணாகதியான்றது ஒரு கேள்வி ஆயிடுது. பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை தான், இந்த பிரார்த்தனையெல்லாம் நாம பண்ணிக்கலாம். இவர் கொடுக்கிற இந்த பிரார்த்தனைகளை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடித்துக் கொள்ளலாம். அவர் சொல்றார், இந்த ஜீவன் எப்படி இங்க வந்து மாற்றுறது பாருங்க. அது வந்து பிரபுபாதருடைய சிஷ்யர்கள்
பகவத்கீதை ஸ்லோகத்தை கொண்டு சொல்றாங்க. எப்படி நாம இங்கெல்லாம் சிக்கணும்? காரணம் குணசங்கோஸ்ய 13வது அத்தியாயம் பகவத்கீதையில நம்ம எல்லாம் இங்க சிக்கனத்துக்கு காரணம் எது? ஜட இயற்கை அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜட இயற்கை காரணமா இல்ல நாமே காரணமா? நாம காரணம் எப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுது. ஒரு காமம் நிறைய உள்ள ஒரு மனிதன் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவளுடன் சங்கம் கொள்கிறான். அந்த காமத்தை குறைக்கணும்னு நினைக்காம காமத்தை அந்த பெண்ணோட சேரும்போது அதிகமாயிடுது. எரியிற நெருப்புல தண்ணி தான் ஊத்தணும். நெய் ஊத்துனீங்கன்னா இன்னும் நல்லா எரியும். அப்ப காமத்தை குறைக்க வேண்டிய ஒரு மனிதன் கவர்ச்சியான பெண்ணோட இருந்தான்னா அவன் காமம் அதிகமாயிடும். அது போலதான் ஜீவராசிகள் பகவானுக்கு எதிரா செயல்பட்டு பகவான வேண்டான்னு சொன்ன உடனே பௌதிக இயற்கையில தள்ளி விட்டார் முருக பிரபாகம். அந்த பௌதிக இயற்கை இன்னும் ஆழமா நம்மளை பந்தப்படுத்துது. தமோகுணம் என்பது படைக்கும். தமோகுணம் என்பது படைக்கும். நான் அந்த பெருசு பெருசா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க பாருங்க, பெருசு பெருசா ஏதோ பண்றாங்க பாருங்க, அதெல்லாம் தமோகுணம். ரஜோகுணம். பெருசு பெருசா படைக்கிறதெல்லாம் ரஜோகுணம். வேகம் தீவிரமா இதை சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும், நிறைய பெருசு பெருசா கட்டணும் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரஜோகுணம். ஆனா அதெல்லாம் வேண்டாம், அழிக்கணும், எல்லாத்தையும் தும்சம் பண்றாங்க பாருங்க, அதெல்லாம் தமோகுணம். தமோகுணம் அழிக்கும், ரஜோகுணம் படைக்கும், சத்துவகுணம் சாந்தமா போகும். இந்த பௌதிக உலகத்துல இப்படிதான் ஜீவன் சிக்கிறான். எப்படி ஒரு ஆண்மகன் கவர்ச்சிகரமான பெண்ணோட சேர்ந்து அவனுடைய காமம் அதிகமாகிறது, அது போல இந்த பௌதிக உலகத்துல சிக்கி ஜட இயற்கையினால, இப்ப ஜட இயற்கை காரணம், நான் காரணம். யார் காரணம்? காரணம் குண சங்கஸ்ய. அதனால என்ன ஆகுது? அந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குண சங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. நம்ம பல ஜென்மம் எடுத்தாச்சு நம்முடைய இயற்கைக்கு ஏத்த மாதிரி. இப்ப நமக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது, சில நல்ல குணங்கள், சில கெட்ட குணங்கள், சில புண்ணிய காரியங்கள், பல பாவ காரியங்கள் எல்லாம் அப்படி சேர்ந்து ஒரு காம்பினேஷன் ஆகி நம்ம வந்திருக்கோம் பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் குண சங்கஸ்ய, குணத்தோட அந்த ஜீவன் சேர்ந்ததுனாலதான். அதனால மூர்க்கமா இந்த ஜட உலகுல பிரவாகம் எடுத்து வந்திருக்கேன். நான் இப்போ ஒரு முட்டாளா இருக்கிறேன், கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு தேவேந்திரன் பிரார்த்தனை செய்யறார். பகவானே நீர்தான் உண்மையான நன்மை விரும்பின்னு சொல்றார் 6வது ஸ்லோகத்துல. 5வது ஸ்லோகம் உங்களுக்கு சொல்லிட்டேன். 6வது ஸ்லோகத்துல நீரே ஹிதாயன்னா ஹித் அப்படின்னா நன்மைன்னு அர்த்தம். நமக்கு உண்மையான நன்மை விரும்பி கிருஷ்ணர். நாம இதை புரிந்துக்கவே மாட்டோம். பக்தர்கள் இந்த வகுப்பை திரும்ப திரும்ப கேட்கணும். நிறைய நேரத்துல நமக்கு கஷ்டங்கள் வரும்போது, சமீபத்துல ஒருத்தர் சொன்னார், நான் 32 மாலைகள் ஜபிக்கிறேன், காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறேன், நைவேத்தியம் பண்ணி தான் சாப்பிடுறேன், இவ்வளவு பண்ணி என் துன்பங்கள் குறையவில்லை அப்படின்ட்டார். இப்ப அவருக்கு ஏன்னா அவருக்கு ஆரம்ப கட்ட பக்தர், அதனால அவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பக்தர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்திரனுக்கு ஒரு சிகிச்சை நடக்குது. நோயாளி மருத்துவனிடம் வந்தால் சிகிச்சை நடக்கும். அந்த சிகிச்சை வலி கொடுக்கும். என்னைக்காவது சிகிச்சை நல்லா இருக்கு ஜாலியா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவீங்களா? சிகிச்சை ஆபரேஷன் நடக்குது, கட்டி அறுத்து பட்டு போடுறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, ஊசி குத்துறாங்க, அதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. சிகிச்சை என்பது வலி கொடுக்கும். சிகிச்சை முடிந்த பிறகு இன்பமாக இருக்கும். அந்த சிகிச்சையை தான் இந்திரனுக்கு கிருஷ்ணர் கொடுக்குறார். அது துன்பமா இருக்கு. அதனால சில நேரத்துல பாத்தீங்கன்னா, நீங்க டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு, மாத்திரை கொடுப்பாரு. சின்ன குழந்தைங்கள்லாம் மாத்திரை கசக்கும், அதனால என்ன பண்றாங்க, இப்ப பொதுவாவே மாத்திரைங்கள்லாம் கலர் கலரா வருது, தித்திப்பா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும், அது சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாத்திரை கொடுப்பாரு பகவான். இப்ப இந்திரனுக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா இந்திரன் ரொம்ப பயப்படுறான். எங்கடா யமராஜன் கிட்ட புடிச்சு குடுத்துருவாரோ, என் பதவி போயிடுமோ, என் வாழ்க்கை போயிடுமோன்னு பயந்துட்டு தான் இப்ப பிரார்த்தனை பண்றாரு. அதை புரிந்த பகவான் இப்ப எல்லாருக்கும் பொதுவா பகவான் யாருக்காவது
நன்மை செய்யணும்னா நிறைய விஷயங்கள்ல வந்து, இப்ப உங்களுக்கு நன்மை செய்யறாருன்னா நிறைய துன்பங்கள் தான் வரும். பகவான் நன்மை செய்கிறார்னா நிறைய துன்பங்கள் வரும். அப்புறம் எல்லாரும் பக்தி விட்டுற வேண்டியதுதான், நிறைய துன்பம் வருதுன்னு. அந்த துன்பம் எப்படின்னா, நம்ம கடக்க முடியாத துன்பத்தை கண்டிப்பா கொடுக்க மாட்டார், கடக்கக்கூடிய துன்பத்தை தான் தருவார். அதுல நம்ம வெற்றி பெற்றோம் என்றால் நம்ம இன்னும் அதிகமா முன்னேற்றுவார். ஏன்னா இங்க சிகிச்சை நடக்கிறது. இந்த சிகிச்சை நடக்கும்போது நம்ம கடவுள், முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எது என் வாழ்க்கையில செய்தாலும் அது என் நன்மைக்கே அப்படின்னு எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்ம பக்தர். அது வரைக்கும் நான் 32 ரவுண்டு பண்ண ஒன்னும் பண்ணல கிருஷ்ணர். இன்னைக்கு நான் பல ஜென்மமா கிருஷ்ணரை நான் எட்டி வச்சுட்டேன், இன்னைக்கு வந்து நான் ஜெபம் பண்றேன், இன்னைக்கு வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னே சொல்லக்கூடாது. பெற்ற தாய்க்கு தன் குழந்தையை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்னு தெரியும். கிருஷ்ணர் திரும்ப 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 நான் அனைவரின் நலன் விரும்பின்னு சொல்றார். சமோகம் சர்வபூதேஷு. அந்த அந்த ஜீவன், பூதேஷுனா ஜீவன்கள், ஜீவன்கள் விரும்புதோ விரும்பலையோ. இப்ப இந்திரனுக்கு தான் கிருஷ்ணர் ஃபேவர் பண்ணுவாரா? இல்ல, எல்லா ஜீவராசி மேலேயும் கிருஷ்ணர் வந்து கருணை உடையவர். இந்திரன் மட்டும் கிடையாது, நீ பக்தனா இருந்தாலும் அபக்தனா இருந்தாலும் உன் நன்மையை விரும்பியவர், அது கேரண்டி. சரி, நீ அப்ப வரன்னு நினைக்கிற ஒரு பக்தன் வந்து நான் கிருஷ்ணரை நோக்கி பயணிக்கிறேன் போது வேகமா பயணிக்கிறதுக்கான அனுகூலமான விஷயங்கள் நடக்கும். அந்த அனுகூலம் நமக்கு துன்பமா கூட இருக்கலாம், நமக்கு வேண்டியவங்க எட்டி வச்சுட்டு போலாம், நம்ம பணம் காசுகள் குறையலாம். அத கிருஷ்ணரே சொல்றாரு இங்க இந்திரனுக்கு. நான் யாரையாவது என் பக்கம் இழுக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இருக்கிற பௌதிகத்தெல்லாம் எடுப்பேன்னு சொல்றாரு. உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடும். ஏன்னா நாம நினைக்கிறோம் பௌதிகத்தை கொண்டுதான் நம்ம அவரை அடைகிறோம்னு நினைச்சோம்னா நம்ம ஃபெயிலியர். பக்திக்கு எதுவுமே காரணம் கிடையாது, பக்திக்கு பக்தி இருந்தாலே போதும். பௌதிகமான வசதிகள், வாய்ப்புகள் இதெல்லாம் தான் என்னை பக்தியில முன்னேற்றுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பான பாடம். பௌதிகமான எதுவுமே தேவையில்லை பக்திக்கு. இந்திரனுக்கு அப்படி கிடையாது. இந்திரன் வேற ஒரு விதமான ஒரு கலப்படமான பக்தர். அவர் பிரார்த்தனை பண்றார், சரணடைகிறார், முழு சரணாகதி கிடையாது. சரியா? அதனால அவர் சொல்றார், நீங்க பகவானே அடியாத மாடு படியாதுன்னு சொல்றோம்ல. இப்ப கிருஷ்ணர் வந்து இந்திரனை அடிக்கல, அடிக்காம அடிக்கிறார். ஏன்னா இப்ப இவர் கோவர்தன மலை தூக்கி அவர் பெஞ்ச மழையில இருந்து தன் மக்களை காப்பாத்தினார். இந்திரன் ஏதாவது பண்ணாரா? இந்திரன் தான் பிருந்தாவன வாசிகளை அழிக்கணும்ட்டு அழிக்கக்கூடிய மேகங்களை அனுப்புறாரு. ஆனா கிருஷ்ணர் ஒண்ணும் பண்ணலையே, கிருஷ்ணர் தன் மக்களை காப்பாத்திட்டார். இந்திரனுக்கு தெரிஞ்சு போச்சு, இருக்கிறது கடவுள், சிறுவன் கிடையாது. சிறுவனா கடவுளா? இங்க இருக்கிறது சிறுவன் கிடையாது, கடவுள். அதனால பயம் வந்தது. அதனால நைஸா வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அவரு கேட்கறதுக்கு கூட தயாரா இல்ல. சுத்தி முத்தி எல்லாரும் அவங்க அம்மா எல்லாம் சொல்றாங்க, போ போ போய் மன்னிப்பு கேளு. எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு தலைவன் தன் பதவியினால கடவுளை மறந்து கர்வம் கொள்கிறானோ அந்த கர்வத்தை கடவுளுடைய சட்டம், லா ஆஃப் கர்மான், லா ஆஃப் காட் இருக்கு இல்லையா, கடவுளுடைய சட்டம், அந்த சட்டத்திற்கு எதிராக செல்லக்கூடிய மனிதர்களை, தலைவர்களை பகவான் கட்டுப்படுத்துகிறார். அப்ப அதெல்லாம் புரிஞ்சுதான் இவர் பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணி நீங்க எல்லாம் எல்லாரையும் தண்டிக்கிறீங்க, வழிக்கு கொண்டாடுறீங்க அப்படின்னு கர்ப்பம் பிடித்த தலைவர்கள் எல்லாம் ஒரு வழி கொண்டாந்துடுறீங்க. கர்ப்பம் பிடித்த தலைவர்களோ கர்ப்பம் இல்லாத தலைவர்களோ, காலம்ன்றது எல்லாத்தையும் முடிச்சிடும். காலம்னு ஒண்ணு வச்சுட்டாருல பௌதிக உலகத்துல. எந்த தலைவன்னா இப்ப ஹிட்லர் இருந்தான், எத்தனையோ கெடுகெட்ட தலைவர்கள்லாம் இந்த பௌதிக உலகத்துல இருந்தாங்க. மரணம்னு ஒண்ணு இல்லாம இருந்துருந்துச்சுன்னா அவ்வளவுதான், மரணத்தை வச்சு எண்ட் பினிஷ், நீ போ அவ்வளவுதான், ஆட்ட போட்டியா ஆட்டிட்டியா போடு, நிறுத்திட்டார். அப்ப இதை எப்படி புரிந்து கொள்வது? அந்த ஜீவனுக்கெல்லாம் எப்படி இவரு பகவான் படி அளக்குறாருன்னா, பல பல ஜென்மங்கள் எடுத்து பல பல பௌதிக விஷயங்கள்ல இறங்கி 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 சிக்கி தவித்து வரணும். தவறான ஜீவராசிகள். சரி, சரியான ஜீவராசிகள் கொஞ்சம் அரகுற பக்தர் நம்மள மாதிரி, உடனே பகவான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவார். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு துன்பங்கள் அதிகமாகலாம். அப்போ நமக்கு துன்பங்கள் அதிகமாகுதுன்னா வலி நிறைய ஆகும். கண்டிப்பா ஆபரேஷன் அப்போ வலி அதிகமாகும்.
ஆனா அதை தாங்கிட்டோம்னா நாம வந்து ஆரோக்கியமான மனிதர்களாக மாறிவிடுவோம். மருத்துவராகிய கிருஷ்ணரிடம் நம்மை ஒப்படைத்து நீ செய்யும் எல்லாமே சரிதான் அப்படின்ற மனப்பக்குவம் நமக்கு எப்ப வருதோ அப்பதான் நம்ம பக்தர்கள். அது வரைக்கும் நம்ம பக்தர்களே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் பிரார்த்தனை, ஒரு அழகான பிரார்த்தனை இருக்கு. அதுக்கு பொருளுரை எழுதல பிரபுபாதர், மனப்பாடம் பண்ணோம்னா நீங்க பண்ணிக்கலாம். நமஸ்துபியம் பகவதே புருஷாய மகாத்மனே வாசுதேவாய கிருஷ்ணாய சாத்வதாம் பதையே நமக. எங்கும் வியாபித்திருப்பவர், எல்லா எல்லா உயிர்களின் இதயங்களிலும் இருப்பவர், உமக்கு எனது வந்தனங்கள். எதுகுலத்தின் தலைவரான கிருஷ்ணரே, உமக்கு எனது வந்தனங்கள் உரித்தாகுக அப்படின்னு சொல்றார். இன்னும் அடுத்த ஸ்லோகமும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை உடைய ஸ்லோகம், இந்த 11வது ஸ்லோகம். அவர் வந்து பக்தர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வடிவங்களை ஏற்கிறார்னு சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பகவானுக்கு உருவம் இல்லா தன்மை, அருவம் கிடையாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, கடவுள் தான் உருவம் இல்லை, சக்தி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி முடியாது. அந்த வெறுமனே உருவம் இல்லாத அந்த சக்திக்கு பல உருவங்களை எடுக்க முடியாதாம். அதுதான் இங்க வந்து பொருளுரையில சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்ப உருவம் இல்லாதவன் ஒன்றால உருவங்களை எடுக்க முடியாது. இவருக்கு இருக்கிறது சச்சிதானந்த உருவம். அதனால பக்தர்களுக்கு எந்த உருவம் வேணுமோ, எந்த வடிவம் வேண்டுமோ அதை மாதிரி எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பொருளுரையில சொல்றாங்க. அதனால இந்த ஸ்லோகங்கள்லாம் கவிநயம் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப கவிஞன் மாதிரி பாடுறாரு இந்திரதேவன். பாடி முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் பேசுறாரு. பகவான் பேசுறாருன்னும் போது இங்க குழந்தையா தானே இருக்கிறாரு, சின்ன குழந்தையா தான் நிக்கிறாரு. ஆனா அவர் பேசும்போது மட்டும் குரல் இடி மாதிரி இருக்கான். அப்பதான் அதுல வந்து இவர் வந்து இந்த மேகம் கம்பீரையா வாச்சான வார்த்தைகள், அவர் வார்த்தையெல்லாம் அப்படி கம்பீரமா மேகம் இடிக்கிற மாதிரி வருதான். அதுல இருந்து அவர் சிறுவன் இல்லை, கடவுள் தான். இங்க இந்திரனுக்கு கடவுளாதான் செயல்படுறாரு, பக்தர்களுக்கெல்லாம். அப்ப விருந்தாவன வாசிகள்லாம் வந்து பக்தர்கள் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் தெரியாது இது கடவுள்னு. ஏன்னா கடவுள்னு வந்துட்ட பயபக்தி, பயப்படுறாரு பாருங்க இந்திரன், பயபக்தி கடவுள். ஆனா யசோதை அப்படி நினைக்கல. நீ என் குழந்தை, தப்பு பண்ணா அடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறா. யசோதையிடம் இருப்பது வாத்சல்ய ரசம், பக்தி, வாத்சல்ய பக்தி. அவளுக்கு இது கடவுள்னு தெரியாது, இது என் குழந்தைன்னு கொண்டாடுறா. அங்க அவர் சிறுவர், பக்தர்களுக்கு அவர் சிறுவன், மிக்ஸ் கலப்படமானவர்களுக்கு அவர் வந்து கடவுள். அதனாலதான் பயந்துடுறாரு. இப்ப கிருஷ்ணர் சின்னதா தான் இருக்கிறாரு, அங்க 7 வயசுதான். ஆனா நடுங்குறார் இந்திரன். அப்ப சொல்றார், பகவான் சொல்றார், நான் வந்து உனக்கு நல்லது செய்யறதுக்கு தான் உன்னுடைய இந்த மழை பெஞ்சல்ல அதை நிறுத்தின, உன்னுடைய யாகத்தை, உனக்கு நன்மை செய்வதற்கு உன்னுடைய யாகத்தை நிறுத்தினேன்னு சொல்றார். பொதுவா ஒவ்வொரு வருஷமும் நந்த மகாராஜர் விருந்தாவனத்துல இந்திரனுக்கு பூஜை பண்ணுவார். அதை நிறுத்தினதுக்கான காரணத்தை இந்த ஸ்லோகத்துல 15வது ஸ்லோகத்தை சொல்றாரு. உனக்கு நன்மை செய்வதற்காகத்தான் நான் இதை செஞ்சேன். எந்த ஒரு பக்தர்னா நான் பக்தியில முன்னேறணும்னு நினைச்சா அவங்க வந்து தங்கள் மேல தங்களுடைய பெருமைகளை அதிகரிப்பதை பகவான் தடுத்துருவாராம். இந்திரன் ஒரு பக்தன், அவர் தன்னை எல்லாரும் பூஜிக்கணும்னு நினைச்சதை நிறுத்தினார். நீ கர்வத்தை வளர்த்து கூடாது, உண்மையான தலைவன் நான் தான், கடவுள் நான் தான், கடவுள் நான் தான் தன்னுடைய பெருமைக்காக இல்ல, தன்னுடைய பக்தனுடைய முன்னேற்றத்துக்காக இந்த காரியத்தை செய்யறாராம். நல்லா கவனிச்சுங்க, கிருஷ்ணருக்கு பெருமையில எல்லாம் பற்று கிடையாது, அவருக்கு எதுலயும் பற்று கிடையாது. நீ கும்பிடு கும்பிடாத போ, ஏன்னா உலகத்துல யாருமே பக்தர் இல்லாததான் இருக்கிறாங்க. ஆனால் ஒருவன் பக்தனாக இருந்தான் என்றால் அவனை முன்னேற்றத்துக்கு பகவான் வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாராம். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. இந்திரனுக்கு வந்து கிருஷ்ணர் கடவுள்னு தெரியும், நடுவுல மறந்துடுறாரு. அப்ப ஞாபகப்படுத்துறாரு, நீ உனக்கு பதவி கொடுத்தது யாரு, கிருஷ்ணர் தானே, நான் உனக்கு பதவி கொடுத்திருக்கேன். ஆனா அந்த பதவி கர்வம் உன்னை என்னிடம் இருந்து பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறார். உண்மையில இந்திரனுக்கு பகவான் செஞ்சது அனுக்கிரகம், தண்டனை கிடையாது. அதனாலதான் நான் அதை நினைச்சேன், நீ எப்பொழுதும் என்னையே நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொல்றார். இது எல்லாருக்குமே நினைக்கிறார் பகவான், நம்ம எல்லாரையும் அதுதான் சொல்றார். இது இந்த பாடம் வந்து இந்திரனுக்கு மட்டும் இல்ல, சகல தேவர்களுக்கும் எழுதுறாங்க. அதனாலதான் பன்மையில கூட பேசுறார் பகவான், சகல தேவர்களுக்கும் இந்த பாடத்தை கொடுக்கிறார்,
சகல மக்களுக்கும் இந்த பாடம். எல்லாருக்குமே கிருஷ்ணர் நேர்ல பாகவதம் நமக்கெல்லாம் நேர்ல வந்து சொல்ல மாட்டாரு. இந்திரன் மூலியமா, இந்திரனுக்கு சொல்றது மூலியமா நாம எல்லாம் கத்துக்கணும். நீங்கெல்லாம் உங்க பதவி, பணம், அது இது பின்னாடி அது எந்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் விட்டுடுங்க, என்னையே நினைங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், இந்த அதிகாரம், செல்வம் இதுல எல்லாம் மதிமயங்கி போனீன்னா பக்கத்துல குச்சி வச்சு நான் நிக்கிறேன், தண்டம் வச்சு நிக்கிறேன், அது உன்னால பார்க்க முடியாது. அதனால யாருடைய நலனை நான் விரும்புகிறோனோ, இந்த ஸ்லோகத்தான் பார்த்து நிறைய பேர் எல்லாம் பயந்துருவாங்க. கிருஷ்ணர் கிட்ட வரக்கூடாது, வந்தா எல்லா செல்வமும் போயிடும். யாருகிட்ட போனீங்கனாலும் இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற செல்வம் ஒரு நாள் போகத்தான் போகுது. அப்படியே நிரந்தரமா இருக்க போகுது. நான் சிரஞ்சீவியா இருக்க போறேன்னா யாரும் சொல்ல முடியாது. அதனால யாருக்கு இந்த கர்வம் இருக்கிறதோ அவர்கள் பக்தர்களாக இருந்தால் இன்னும் வேகமா செயல்படுவார். அதை எடுப்பதற்கு அந்த பௌதிக உயர் நிலையிலிருந்து அவனை கீழே பிடித்து தள்ளுகிறேன்னு சொல்றார். அது அவனுடைய நன்மைக்காக. இப்ப இந்திரனுக்கு பகவான் செஞ்சது, இந்திர யாகத்தை நிறுத்தியது இந்திரனுடைய நன்மைக்காக. அப்ப பொதுவா கிருஷ்ணர் எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பாக இருக்கிறார், சமமாக இருக்கிறார். இந்த ஸ்லோகம் எனக்கு பகவத்கீதையில ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். இங்க அதை மேற்கோள் காட்டுறாங்க. சமோகம் சர்வபூதேஷு நாமே துவேஷா அஸ்தி ந பிரிய ஏ பஜந்தி துமாம் பக்தையா மயி தேஷு சாப்பியகம் அப்படின்ற ஸ்லோகம். இதை இங்க வந்து மேற்கோள் காட்டுறாங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் கிருஷ்ணர் சமமானவர். ஆனால் எந்த ஒரு பக்தன் ஏ பஜந்தி துமாம் பக்தையா, எந்த பக்தன் என்னையே பூஜை பண்ணிட்டு இருக்கிறானோ, மயி தேஷு சாப்பியகம், நான் வந்து அவனுக்கு நண்பன், அவன் என்னில் இருக்கிறான், நான் அவனுக்கு நண்பமா. வேற வழி கிடையாது. நான் வரேன்னு விரும்புற குழந்தைய கூட்டிட்டு தான் போகணும். சரி, எல்லார் மேலயும் ஒரு தாய்க்கு பாசம் இருக்கும். ஒரு தாய்க்கு 10 குழந்தைன்னா 10 குழந்தை மேலயும் அந்த தாய்க்கு சமமான பாசம் இருக்கும். ஆனா எந்த குழந்தை தாயை பின்னாடியே சுத்துதோ அந்த குழந்தைக்கு அந்த தாய் கவனம் கொடுத்தே ஆக வேண்டும். அந்த நிர்பந்தத்துல பகவான் இருக்கிறார். இந்த குழந்தை, இந்திரன்ற குழந்தை பகவானுடைய குழந்தை தான். ஆனா அப்பப்ப மறக்கும் போது பாடம் கத்து கொடுத்துடுறாரு. தண்டனையாக இல்லை, அது அனுகிரகம் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, நீ போலாம், நீ வந்து இந்திரனா இரு, ஆனா கர்வம் வச்சுக்காத, புரிந்து கொண்டு வாழ் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சுரபி மாதா பிரார்த்தனைகளை செய்யறார். இங்க சுரபி நம்ம பொதுவா அந்த கதையில கேட்ட வரைக்கும் சுரபி தனியா இந்திரனோட வந்தாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஐராவதம் கொண்டு இந்திரன் வந்து ஆகாய கங்கையை கொண்டு ஐராவதத்துல இருந்து அந்த தண்ணியை கொண்டாந்து அபிஷேகம் பண்ணார். சுரபியும் பால் அபிஷேகம் பண்ணாங்க. அப்படிலாம் பார்த்தோம், கேட்டிருக்கிறோம். இங்க சுரபி தனியா வரல, நிறைய பசுக்களோட வந்திருக்காங்க. வந்து அவருக்கு வந்து வந்தனைகளை செய்யறா. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு பக்தி பரவசத்துல கூப்பிட்டு ஆராதிக்கிறாள். அப்படி சொல்லும் போது உண்மையான தலைவன் நீதான், அனைவருக்கும் உண்மையான தலைவன் நீதான்னு சொல்றா. இப்போ இந்த செயல், இப்ப சுரபி என்ன பண்றாங்க? சுரபிக்கு தலைவன் வந்து இந்திரன் தான், தேவலோக இந்திரன் தான். ஆனா இந்த இடத்துல நேரடியா கிருஷ்ணரோட சம்பந்தம் வச்சுக்கிட்டோன்னு வரா. ஏன் வரான்னா இங்க வந்து பொருளுரையில சொல்றாங்க, பிரம்மதேவன் அதுக்கு அங்கீகரிக்கிறாராம். நீ இந்திரனெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, நீ நேரடியா கிருஷ்ணரோட சம்பந்தம் வைத்துக்கொள். இது நமக்கு இல்லை இந்த பாடம். ஏன்னா நாம வந்து குரு பரம்பரையின் மூலமாகத்தான் கிருஷ்ணரை அணுக வேண்டும். ஒரு பூ கொடுக்கணும்னாலும் குரு மகாராஜருடைய மந்திரம், பிரபுபாதருடைய மந்திரம், சைத்தன்ய மகாபிரபுனுடைய மந்திரம், கிருஷ்ண மந்திரம் அப்படின்னு நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது கூட அப்படித்தான் செய்யறோம். நம்ம குரு பரம்பரையை நாம் விடுவதில்லை. இங்க சுரபி மாதா தன்னுடைய தலைவனை விட்டதன் காரணம் தலைவன் பாதுகாப்பு தரமாட்டான்றது தெளிவாயிட்டாங்க. தலைவனுக்கே அவங்கதான் ரெக்கமெண்டேஷன் வராங்க. அதனால அந்த மாதிரி நபர்களை நாம் விட்டு விடலாம். இங்க அந்த விஷயத்த கூட அந்த அம்மா மூத்த தலைவரான பிரம்மதேவன் சொல்றதை பத்தி கேட்டுட்டு தான் செய்யறாங்க. அதனால சுரபி வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறாங்க, ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க, இந்திரனை மன்னிக்க வேண்டும்னு சொல்றாங்க. அப்ப சுற்றி இருக்கும் அனைத்து தேவர்களும் வாழ்த்துகிறார்கள், பகவானுடைய கீர்த்தனைகளை அங்கு பாடுகிறார்கள். அதனால இந்த உலகம், பிரபுபாதர் இங்க எழுதுறாரு, இந்த உலகத்தை நம்ம சொர்க்கமா ஆக்கணும்னா
உலகத்தை சொர்க்கமா ஆக்கணும்னா நாம வந்து பகவானுடைய கீர்த்தனைகளை பாட வேண்டும். ஆனால் எதிர்மறையாக இங்க பௌதிக விஷயங்களை அதிகரிக்கும் போது அது சொர்க்கமாக மாறாது, நரகமாக மாறிவிடும். பௌதிக விஷயங்களை அதிகப்படுத்தும் போது அது பகவானுக்கு எதிர் செயல்களாக இருக்கிறது. அதனால பகவானுடைய நாம ஜபங்களை நம்ம நிறைய சொல்ல வேண்டும் அப்படின்னு இங்க வந்து சொல்றார். அதை வந்து சுரபி செய்றா. சுரபி பகவானை வந்து செய்றா. இந்த இடத்துல வந்து தேவி தேவர்கள்லாம் நிறைய பாட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் அங்க இது வந்து விருந்தாவனவாசிகளுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப தேவர்களோட பகவான் இருக்கிறார் கோவர்தன மலையில தனியா ஒரு இடத்துல. இந்த நிகழ்ச்சியை வந்து தேவர்கள்லாம் கூட பாக்குறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு அங்க நீங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே சில நிகழ்வுகள் நடக்கும்போது அங்க தேவர்கள்லாம் வாத்தியங்கள்லாம் வாசிப்பார்கள், பூமாரி தூவார்கள், நறுமண பொருட்கள்லாம் பயன்படுத்தி கொள்வார்கள். அப்படி செய்யும் போது பகவானுடைய சின்னங்களையும் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த சின்னங்களை வந்து தமிழ்ல வந்து பதாகைகள் அப்படின்னு எழுதுறாங்க. அது வந்து என்னன்னு பார்த்தா ஆங்கிலத்துல பிரபுபாதர் பேனர்ஸ்ன்னு எழுதுறார். பேனர்ஸ் ஆன்மீக அந்த நம்ம எல்லாம் கொடி பிடிச்சுன்னு போறோமே அந்த மாதிரி சின்னங்கள், ஆன்மீக சின்னங்கள்லாம் வச்சு அவரை போற்றி பாடுகிறார்கள். இந்த அத்தியாயத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பொருளுரையில படிச்சேன். இந்த தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப இங்க இந்திரன் வந்து தலைவன். இந்திரன் தலைவனா இருக்கும்போது என்ன நினைச்சா, நானே கடவுள்னு நினைச்சுக்கிட்டான். இப்ப காலத்து மக்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. நானே கடவுள், நான் விருப்பப்பட்டது எதுனா ஆட்சிக்கு வந்தேன்னா நான் எதை வேணா செய்யலாம், என்னுடைய சுய இன்பத்திற்கு நான் என்ன வேணா செய்யலாம்னு நினைக்கிறான். அது மிக மிக தவறான எண்ணம் தலைவனை பொறுத்த வரைக்கும். பொதுமக்கள்லாம் என்ன பண்றாங்க, நம்ம ஓட்டு போடுறதுனால அவன் நம் பிரதிநிதின்னு நினைக்கிறாங்க. நம்ம வேலைக்காரன் அவன், அவன் நமக்கு ரோடு போட்டு கொடுக்கணும், நமக்கு எல்லாம் பண்ணணும், நம்முடைய வேலைக்காரன் அவன், ஏன்னா நாம ஓட்டு போட்டு அவனை கொண்டாந்தோம். ரெண்டு எண்ணமும் தவறு. ஒரு தலைவன் என்பவன் கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும். அந்த பொதுமக்கள் அவனை நம்முடைய பிரதிநிதியாக நினைக்க கூடாது, கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக நினைக்க வேண்டும். இது ரெண்டு எண்ணமும் இல்லைன்னா நாடு வந்து கிருஷ்ணரை மையமாக கொண்ட ராஜ்யமாக இருக்காது. சுயநலத்தை, சுய இன்பத்தை மையமாக கொண்டதாக இருக்கும்போது அதுல வந்து இயற்கை சீற்றங்கள் எதிர்பாராத தண்டனையை கொடுக்குமா. எழுதுற ராஜ்யம் எதிர்பாராத, நீங்கள் இந்த மன்னனும் மக்களும் தவறு செய்யும் போது இயற்கை சீற்றங்கள் வந்து எதிர்பார்க்காம, சுனாமின்றதை நம்ம எப்பாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? புதுசா அவனுங்க பேர் வச்சானுங்க பாருங்க சுனாமின்ட்டு. எப்பாவது அது கேள்விப்படாத விஷயத்துல கேள்விப்படாத முறையில் தண்டிக்கப்படுவோம். இதுல கிருஷ்ணர் இன்வால்மெண்டே கிடையாது. ஏன்னா நீ எதை விதைச்சியோ அதை நீ அறுப்ப. இந்த தவறான சமுதாயத்தை பற்றி இங்க இந்த இந்த பாடத்துல சொல்லப்படுது. தவறான சமுதாயம் செய்யும் தவறுகளுக்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனை கருணை தான். தண்டனை வந்து கருணை. அப்பதான் இனி அதை செய்யாம உணர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுற விஷயங்கள் அது. அந்த தண்டனையும் பகவானுடைய கருணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எதிர்மறை விஷயங்கள் பகவானுடைய கருணையாக எப்ப பாக்குறோமோ அப்பதான் நம்ம பக்தர்கள். அது வரைக்கும் நம்ம எல்லாம் பக்தர்களே கிடையாது. ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த இந்திரனும் சுரபியும் செய்த பிரார்த்தனைன்ற அத்தியாயத்துல யாருக்காவது ஏதாவது சந்தேகம், இது குறித்த சந்தேகங்களை கேளுங்கள். பொதுவான சந்தேகங்களா இருந்தா அது அப்புறமா கேட்டுக்கலாம். இது குறித்த சந்தேகங்களை முதல்ல கேளுங்க, அப்புறமா பொதுவான சந்தேகங்களை கேட்கலாம். மாதாஜி நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். பத்மாவதி மாதாஜி, சென்னை. மாதாஜி டிஸ்சார்ஜ் ஆயாச்சு மாதாஜி, நேத்திக்குதான், அதனால தெரியும். இன்னைக்கு அதான் பாதியில தான் வந்தேன், பரவாயில்லன்னு வந்துட்டேன் மாதாஜி. மாதாஜி எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா என்னன்னு தெரியல, ஆனா இந்த இந்த லீலையில தான் கிருஷ்ணரை கோவிந்தான்னு அந்த நாமம் வருதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த லீலையில தான் கோவிந்தான்னு சொல்லிட்டு பேர் இந்திரன் சொல்றார். ஓ, அது சொல்லி முடிச்சிட்டீங்களா மாதாஜி? நான் வரத்துக்குள்ள முடிச்சிருப்பீங்களா இருக்கும். இல்ல, நான் இந்த உரையில சொல்லல, ஆனா படிச்சோம், மறந்துட்டேன் அந்த பாயிண்ட சொல்றதுக்கு. இங்க இருந்து தான் அபிஷேகம் பண்றாங்க இல்லையா, சுரபி பால் அபிஷேகம் பண்றாங்க. ஐராவதம் வந்து ஆகாய கங்கையை கொண்டு அபிஷேகம் பண்ணி பகவானை வழிபட்ட பிறகு இந்திரன் வந்து கிருஷ்ணரை கோவிந்தான்னு சொல்றாரு. ஓகே 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 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி.
இந்த லீலையில உங்களுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. எஸ் நம்ம மாதா. தேவர்கள் எல்லாருமே பகவத்கீதையில படிக்கிறோம், பிரபஞ்சத்தை நிர்வகிக்க பகவானால நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அப்படின்னு. அவங்கெல்லாம் பக்தர்கள் தான் தேவர்களும் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்ப அவங்க அந்த பதவிக்கு வந்ததும் தான் பண்ண பக்தி மறந்துருவாங்களா? மறக்க மாட்டாங்க மாதாஜி. பௌதிக ஆசைகள் இருக்கு. ம் நீங்க பாத்தீங்கன்னா தேவர்கள்லாம் வந்து பகவானுக்கு அடங்கியவர்கள், பகவானுக்கு அடக்கமா இருக்கிறவங்க தான். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டின்னா அந்த பௌதிக ஆசை தான். அவங்களை இங்கே கலப்படமான பக்தர்கள் மறக்க மாட்டாங்க. நடுவுல மறக்கும் போது தண்டனை பெறுகிறார்கள். ம் இப்ப இந்திரன் அப்படின்ற போஸ்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் போஸ்ட். அப்ப வந்து அவர் அந்த அளவுக்கு வந்து சரண்டரா இருந்திருந்ததுனாலதான் அவருக்கு அந்த போஸ்ட் கொடுக்கப்பட்டது. ஆமா. அப்ப வந்து அவருக்கே இப்படி ஒரு தடுமாற்றம் வரையில நான்லாம் ஒண்ணுமே பண்றதே இல்ல, அந்த ஹம்பிள்னஸ் சேர்க்கறது எப்படி அடிவாங்க பயமா இருக்கு இது நாம அது வந்து இப்ப பாருங்க, இந்திரன் பதவின்றது பௌதிகமான ஒரு பதவி இல்ல. நாம வந்து பக்தர்களை வழி நடத்துறோம். நீங்க வந்து கவுன்சிலர்ல பக்தி தான். நீங்க என்ன பதவியா வச்சிருக்கீங்க? இல்ல பதவி இல்ல மாதாஜி, நம்மளுக்கு அந்த ஒரு இது Humility. ஒருத்தங்க என்ன அந்த ஹம்பிள்னஸ் வரமாட்டேன்றது எனக்கு வரல மாதாஜி. அந்த பணிவு அப்படின்றது, பக்தர்களுக்கு நடுவுல பணிவா இருக்கணும் அப்படின்றது வரமாட்டேன்றது. எல்லா இடத்துலயும் நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம அவங்கள வழி நடத்தணும் அப்படின்னு நம்ம இந்த லீடர்ஷிப் தான் வருது. இந்த அதனால எனக்கு வந்து அடிக்கடி இப்ப ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பயப்படுறது குடும்ப முன்னேற்றத்துக்கான ஒரு அறிகுறி மாதாஜி. நீங்க பயப்படுறீங்கனால நீங்க முன்னேற விரும்புறீங்க. இப்ப குடும்பத்திலேயே எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து பக்தி பாதையில கொண்டுட்டு வரணும்னு சொல்றோம். நம்ம அப்ப வந்து புதுசா வர்ற பக்தர்கள்ட்ட நம்ம அந்த மாதிரி பேசுறோம், இதுதான் அப்படிலாம் சொல்றோம். அப்ப வந்து நம்ம தனியா இருக்கையில யோசனை பண்ணி பார்த்தா நம்ம என்ன எல்லாரையும் இப்படி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து பணிவாவே இல்லையே, பக்தியில உயர்றோம்னா பணிவுல வரணும்ன்றாங்க. இது எப்ப வரும் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து மாதாஜி இது கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேவை. குரு உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்ட சேவை. இந்த இடத்துல எனக்கு நான் வந்து யாரு, நான் யாரு அப்படின்னு நீங்க கேட்டுக்கும் போது, நான் குருவனுடைய பிரதிநிதி, குரு ம் பரம்பரையின் பிரதிநிதி. எனக்கு ம் கொடுக்கப்பட்ட சேவை ம் இன்னொருத்தவங்களையும் இந்த மாதிரி பக்தி செய்யணும். ஆனா எனக்குள்ள எனக்குள்ள ம் நான் ஒண்ணும் இல்ல, நான் ம் அகிஞ்சனா, நான் ஒண்ணும் இல்லாதது. எனக்கு குரு வந்து இந்த சேவையை சொல்லி இருக்கிறாங்க, அதனால செய்யறேன் அப்படின்ற ஓகே. எண்ணத்தை நீங்க வளர்த்துக்கணும். நீங்க அந்த ம் எண்ணம் உடைய பக்தர் தான். நீங்க பணிவுடைய பக்தர் தான். நீங்க பணிவில்லாத பக்தர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் அந்த நீங்க உணரும் போது ரொம்ப நல்லது. அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த உணர்வு நல்லது. இந்திரனே நான் அவரே இவ்வளவு பெரியவருக்கே இவ்வளவு சோதனை போது நினைக்கும் போது நீங்க முன்னேறீங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த எண்ணம் நல்ல எண்ணம். இது நாம இன்டர்னலா இப்ப பிளஸ் பண்ணுங்க மாதாஜி எல்லாரும். எனக்கு வந்து அடிக்கடி இப்ப ரொம்ப பயமா இருக்கு. ரொம்ப கர்வத்துல இருக்கோமோ, தலகணத்துல இருக்கோமோ, நம்ம வந்து பண்றதெல்லாம் பகிரங்கமா ஒரு வகுப்புல ஒரு மூத்த பக்தர் நீங்க கேட்கும் போதே உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் ஆகுது. எந்த ஒரு பக்தர் பகிரங்கமாக எனக்கு கர்வம் இருக்கிறதோ அப்படின்னு ஒரு பயம் வருதுனால நீங்க உங்களுக்கு கர்வம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ அப்படியே நீங்க இருக்குது அதை நான் ஒர்க் அவுட் பண்ணணும் மாதாஜி, இல்ல எனக்கு இருக்கு அது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் கிருஷ்ணருடைய பிரதிநிதி, என்னுடைய கடமையை செய்கிறேன்னு நினைக்கணும். பக்தர்களை வழி ஓகே. நடத்தணும். இப்ப நீங்க கண்டிப்பா மூத்த பக்தர் 30 வருஷமா மூமெண்ட்ல இருக்கிறீங்க. குருவே சொல்லியிருப்பாரு உங்களுக்கு, நீங்க வழி நடத்தணும்னு சொல்லும்போது அத நான் சொன்னேனே, நான் வந்து தலைவி இல்ல, போர்படையில ஓடுற வெற்றிவேல் வீரவேல்னு வேல் தூக்கின்னு ஓடுற காலாட்படை வீரர்கள் தான் நாங்க. நாங்க தலைவர் இல்லைன்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான். இது ஓகே எனக்கு மாதாஜி. கொடுக்கப்பட்ட சேவை, அந்த சேவையை செய்கிறேன். அவ்வளவுதான். ம் அவ்வளவுதான். ஒரு முறை இந்த அனுபவங்கள் எனக்கு உண்டு. நான் எப்பவுமே கர்வம் இருக்கிறது. கர்வம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பேன். வகுப்பு முடிஞ்ச உடனே போற இடத்துல பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்கள்ல பேச வைப்பாங்க, பேசுவோம். அதுக்கப்புறம் பிரசாதம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து என்னை அழைத்த பக்தர் என் மேல அப்ப வகுப்பு கொடுக்கும் ஆசிரியர், அதனால அந்த அம்மாக்கு என் மேல அவ்வளோ ஆசை. கொண்டாந்து வைக்கிற பொருள் எல்லாம் அதிகமா வைக்கிறாங்க. அவ்வளவு நான் சாப்பிடவே மாட்டேன். பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க நீங்க.
ம். அதனால நான் அந்த பக்தருக்கு சொல்லிடுவேன், இதெல்லாம் ஒழுங்கா தானே வைக்கணும், தப்பு இல்ல. எனக்கு அதிகமா வச்சுட்டு அவங்களுக்கு கம்மியா வைக்கிறீங்களே, தப்பு. இல்லைன்னா சில நேரங்கள்ல வந்து நான் யாருன்னே தெரியாம முக்காடு போட்டு லைன்ல நின்று தான் வருவேன். லைன்ல நிக்காம வர்றதே கிடையாது. சில நேரங்கள்ல நம்ம யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சு வாங்க வாங்க வாங்கன்னு முன்னாடி கொண்டு போறது, அதெல்லாம் நான் பயன்படுத்தி கொள்ளவே மாட்டேன். பகவான் நான் பின்னாடி இருந்து மெதுவா கூட வரேன். நான் வந்து இந்த பயன்படுத்தி கொண்டு சர்பாஸ் பண்றதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் என்னையே டீக்ரேட் பண்றதுக்கு, என்னையே கீழே இறக்கறதுக்கு நான் எப்பொழுதும் கர்வம் இல்லாமல் நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு. ஆனா ஒரு கவுன்சிலர் கர்வம் இல்லாமல் இருந்தால் வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ இது பணிவா இருக்குது பண்றதுன்னு ஏறி முழக்காலாம் அரைச்சிருவாங்க மாதாஜி. அதுவும் நடக்கிறது. ம். என்ன ஆகும்னா, நம்ம வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நீ சேவையே பண்ணு, அப்படி அபியூஸும் நடக்குது மாதாஜி. ஜாக்கிரதையா இருக்கேன். ஓகே. தனிப்பட்ட முறையில நான் உங்ககிட்ட பேசுறேன். தேங்க்யூ. அரே மாதாஜி எனக்கு ஒரு டவுட் மாதாஜி. என்னன்னா இப்போ இந்த மாதாஜி சொல்ற மாதிரி கர்வம்னு அவங்களுக்கு தோணும். எனக்கு என்னன்னா தட்டுன்னு நேத்திக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு மாதாஜி. சரி நம்ம ஜெபம் பண்றோம், நம்ம கிருஷ்ணர்ட்ட இருக்கோம், நம்ம வந்து சரி நம்ம பௌதீகத்தை அவர் அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்குறோம், நம்ம ஏதோ முடிஞ்ச அளவு கொடுத்துட்டு சரி அப்புறம் நம்மள நல்லா வச்சுப்பாரு கிருஷ்ணர் அப்படின்ற ஒரு எண்ணம் பட்டுன்னு வந்துருச்சு மாதாஜி எனக்கு. அப்புறம் ஐயோ சரி நம்ம இப்படி சீப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு தோணுது. ஆனாலும் அந்த எண்ணம் சம்டைம்ஸ் வருது. நம்ம ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னா சரி கிருஷ்ணர் நமக்கு பணத்தை கஷ்டம் இல்லாத பாத்துப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு நிஜமாவே வந்துருச்சு மாதாஜி நேத்திக்கு. அப்புறமா அடைச்சி இதை பணத்துக்காக போய் இப்படி யோசிச்சுட்டோமேன்னு தோணுது. சோ இதுவும் வந்து இந்த கர்வம் மாதிரிதானே கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சதுனால இல்லையா மாதாஜி? அது கொடுக்கும்போது எந்திலேயே உண்டுதானே. பகவான் கிட்ட நம்ம ஏதாவது கொடுக்குறோம்னா எண்ணத்துல உண்டுதான் உனக்கு கொடுக்குறேன். இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அப்பா வீட்டுக்கு வர்றார். அந்த அப்பா வந்து குழந்தைக்கு இவ்வளவு ஸ்வீட் வாங்கி வந்து கொடுக்குறாரு. அந்த குழந்தை எல்லா ஸ்வீட்டும் எடுத்துக்குது. மொத்த ஸ்வீட்டும் எடுத்துக்கிட்டு அப்பா அப்படி பார்க்கும். நீங்கெல்லாம் எல்லாருமே குழந்தை பெற்றவங்க தான், பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்ன பண்ணும், இப்படி பார்க்கும். அந்த அப்பா இப்படி பார்ப்பாரு, ஒன்னே ஒண்ணு எடுக்கும். இல்ல சில குழந்தைகள்லாம் கேட்டோம்னா கூட கிள்ளி கொஞ்சோண்டு கொடுக்கும். அவ்வளவு குட்டியா கிள்ளி கொடுக்கும். சில குழந்தைகள் கொடுக்கும், மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துரும், இந்தா எடுத்துக்கோன்னும். அப்புறம் ஒன்னே ஒண்ணு கொடுக்கும். இப்படி பலதரப்பட்ட குழந்தைகள் இருக்கு. அந்த மாதிரிதான் நாமளும். நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே அவரது தான். மூச்சு காத்து கூட அவரது தான். அப்படி இருக்குச்சா எல்லாம் கொடுக்கும்போது, ஏதாவது கொடுக்கும்போது, பகவானுடைய கைங்கரியத்தை கொடுக்கும்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரே, இந்த புத்தியை கொடுத்திருக்கிறாரே, நன்றி பகவானே, இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாய், இந்த புத்தியை கொடுத்திருக்கிறாய், இது உனது எனதில்லை. நீ நிறைய கொடுத்திருக்கிற, நான் ஒரே ஒரு இனிப்பு எடுத்து உனக்கு கொடுக்குறேன். நீ எனக்கு டசன் டசனா பழம் கொடுத்திருக்கிற, நான் ஒரு பழத்தை எடுத்து உனக்கு வைக்கிறேன். மொத்தம் நான் தான் சாப்பிடுறேன், உனக்கு மட்டும் ஒன்னே ஒண்ணு கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. நம்மது இல்லையே, உங்களுக்கு தான் அது. அவருக்கு கொடுக்குறீங்க. கரெக்ட் மாதாஜி, புரிஞ்சுது மாதாஜி. ஆனாலும் சம்டைம்ஸ் நமக்கு இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த சாண்டிங் வந்து நமக்கு பௌதீகத்தோட போயிடுச்சுன்னா, ஓ நமக்கு பௌதீக ஆசை நிறைவேற மாதிரியும் நம்ம சம்டைம்ஸ் அப்படி விழுந்துருவோம். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கர்ம காண்டத்திலேயே பழக்கப்பட்டுட்டோம். ஏதாவது பிரச்சனை வந்தா திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சிடறோம், அங்க பிரதர்ஷனம் பண்றோம், இதை பண்றோம், அதை பண்றோம், நேர்த்திக்கடன், அது மாதிரி நிறைய பழக்கப்பட்டுட்டோம். அதுல இருந்து வெளியே வரவே முடியல பாருங்க. இப்ப இங்க மாயாப்பூர் நரசிம்மரை அப்படித்தானே மாத்திட்டோம். நம்ம இது பண்றேன், ப்ளீஸ் காப்பாத்து, அதெல்லாம் நம்மளை எப்போதும் காப்பாத்துறாரு. கண்டிப்பா நம்ம எப்போதும் காப்பாற்றுகிறார் பகவான். சமூகம் சர்வபூதேஷு, இந்த ஸ்லோகத்துல நமக்கு நம்பிக்கை வரணும். நம்ம எல்லாரையும் காப்பாத்துறாரு. நமக்கு உடலை காப்பாத்தலன்னா அப்படியே போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்ப பௌதீக பிரச்சனைகளை கண்டு எல்லாருமே பயப்படுறோம். பௌதீக பிரச்சனைகளை கண்டு அனைவரும் பயப்படுகிறோம். நமக்கு பௌதீக பிரச்சனையை நமக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு தான் கொடுக்குறாரு. அதனால நாம எப்பொழுதும் சரணடைவோம். மாதாஜி, இப்ப நான் உங்ககிட்ட அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு தப்பா கரெக்டா மாதாஜி? தப்புதான். அவர் எப்பொழுதும் காப்பாத்துறாருமா. ஏன் இல்ல இருந்தாலும் நமக்கு ஒரு இதுதானே மாதாஜி அவங்களுக்கு பண்ணி வச்சுக்கிறது. நரசிம்மருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு நமக்கு திருப்தி, அதுக்காக கூட பண்ண அப்படி. அதான் புரியுது மாதாஜி. அதாவது பக்தி விஷயமா பார்த்தா தப்பு,
ஆனா நமக்கு அப்படி மைண்ட் அப்படி போயிடுது. அந்த சூழ்நிலை எல்லாம் உடம்பு சரியானா போறோம், இப்படி கஷ்டப்படுறானே தெரியும், அப்படி தோன்றது மாதாஜி. காப்பாற்றலன்னா நீங்க விட்டுருவீங்களா கிருஷ்ணரை? என் கேள்வி அதான். நான் அடிக்கடி இதெல்லாம் யோசனை பண்ணி பாத்துக்குவேன். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை காப்பாற்றலன்னு வச்சுங்க, கிருஷ்ணரை விடுவீங்களா, விட மாட்டீங்களா? நெகட்டிவா நினைக்க வேணாம். நம்மால தாங்க முடியாத துன்பங்களை கிருஷ்ணர் கொடுக்கவே மாட்டார், கொடுக்கவே மாட்டார். நம்ம தலை எழுத்துல இருந்துச்சுனாலும் சில நீங்க பெரிய பியோர் டிவோட்டினா உங்களுடைய தலையெழுத்துல இல்லாத விஷயங்களை கூட கொடுப்பார். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் சில நேரங்கள்ல அந்த ஜோசிக்காரங்களால கூட கணிக்க முடியாம நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால நீங்க பயப்படாதீங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. நமக்கு என்ன நன்மையோ அதை தான் செய்வார். நன்மையே செய்யக்கூடியவர்ன்ற நம்பிக்கை மட்டும் வளர்த்துக்குங்க. ஓகே மாதாஜி. ஆனா அந்த பற்றுதல் இருக்கு நமக்கு, அது மட்டும் தெரியுது மாதாஜி. எக்கச்சக்கமா இருக்கு. அப்படியே நான் சொன்னேன், ஆட்டோமேட்டிக்கா கண்ணுல இருந்து தண்ணி வருது, அப்படியே வாய்ஸ் சோக்கப் ஆறுது. அதுக்கெல்லாம் இப்ப இல்ல, பல காலம் வரணும். பல காலம், பல பக்தி மிகப்பெரிய படி. நீங்க எல்லாம் இப்ப இந்த குந்தி மகாராணி சொல்றாங்களே, துன்பத்தையே கொடுங்கள்னு. துன்பத்தையே கொடுங்கள்னு இப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் உண்மையா பிரார்த்தனை பண்றது இல்ல. நாம உண்மையா பிரார்த்தனை பண்ண முடியாது, கஷ்டம். அதுக்கு ஒரு காலகட்டம் வரும், பக்தியில முன்னேறும் போது அந்த தெளிவு வரும். ஆனா இது வரைக்குமா அது புரிஞ்சுக்கணும், என்ன கண்டிப்பா கிருஷ்ணர் காப்பாத்துவாருன்றதை மட்டும் எல்லாரும் வாழ்க்கை. கண்டிப்பாக கிருஷ்ணர் நம்மை காப்பாற்றி கொண்டுதான் வருகிறார். நமக்கு புரியவே மாட்டேங்குது. நிறைய கொடுக்கறத கொஞ்சோண்டு தான் கொடுக்குறாரு. அதிகமாக கொடுக்க வேண்டியது அந்த 32 மாலை சொன்ன நானு. நிறைய கஷ்டப்பட வேண்டியதுதான் கொஞ்சமா தான் கொடுத்துட்டு இருக்கிறார் பகவான். நிறைய நிறைய கஷ்டப்பட வேண்டியதை குறைத்து கொடுத்திருக்கிறார். இந்திரனை தும்சம் பண்ணிருக்கணும், ஆனா விட்டுட்டார் பகவான். கருணை வாய்ந்தவர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராஜேஸ்வரி மாதாஜி, கேள்விகள் இருக்கா? சரி, ஹரே கிருஷ்ணா. இல்லைங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இருங்க, முதல்ல நிர்மலா கமலா மாதாஜி சொல்லட்டும். மாதாஜி, இப்ப மாதாஜி நாங்க காலையில எழும்புனோன்னு கேட்டுக்கிறோம் தானே பகவானுகிட்ட, இன்னைக்கு நாள் வீணாவாம நல்லபடியா பக்தியில எல்லா விஷயங்களும் இன்னைக்கு தொகுப்பா செஞ்சு முடிக்கணும். இப்ப அன்னைக்கு அந்த மாதிரி இதாகுனா நமக்கு ரொம்ப சங்கடமாவிடும். அடுத்த நாள் அந்த மாதிரி கூட நம்ம அத கூட கேக்குறது தப்பா மாதாஜி? இல்ல, பக்திக்கு நீங்க கேட்கலாம். பக்தியில நல்லா இருக்கணும்னு கேக்குறது தப்பு கிடையாது. இந்த நாள் முழுக்க வீணாக்காம கிருஷ்ணருடைய சேவையில இறங்கணும்னு கேக்குறது தப்பு கிடையாது. அப்படி கேட்கும் போது அந்த நாள் முழுக்க நம்ம கேட்டதும் ஞாபகம் இருக்கும். இன்னைக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணும் போது பகவானே இன்னைக்கு முழுக்க நிறைய நாம ஜபம் செய்யணும், நிறைய படிக்கணும், நிறைய கேட்கணும், நிறைய பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது அது பக்திக்கு அனுகூலமான விஷயம். ஆன்மீக வாழ்க்கையில ஆன்மீகம் வேணும்னு கேட்கறது நல்லதுதான். அனுகூலமான விஷயங்கள் கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும் எப்பவும், இல்லையா மாதாஜி? ஆமா, நான் ஆரம்ப கட்ட பக்தர்களுக்கு இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை நல்லா ஆக்குன்னு கேட்கறதையோ, எனக்கு இது இல்ல அது இல்லன்னு கேட்கறதையோ நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். கேட்கறத கிருஷ்ணர்கிட்டே கேட்டுருங்கன்னு சொல்லுவேன். நீங்க எப்பவுமே அந்யாபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிருத்தம் அனுகூல்யம் கிருஷ்ணானுசீலனம் நிலைன்றது ரொம்ப உயர்ந்த நிலை. அது வரத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு தேவி தேவரை வணங்குறதுக்கு பதில் நீங்க கிருஷ்ணரைய கேளுங்க. பௌதிக விஷயங்கள் என்னால தாங்க முடியலன்னா கிருஷ்ணரை பிடிச்சின்னு அழுகுங்க, வேண்டாம் நான் சொல்லல. ஆனா ஒரு நிலை இருக்கு கண்டிப்பா. இப்ப நீங்க ஒரு தாய், உங்க குழந்தைய காப்பாத்தீங்களா காப்பாத்த மாட்டீங்களா? அவ்வளவுதான். அதுதான் பகவான் நம்மை காப்பவர். அதை எதை காப்பாற்றுவார்ன்றது முக்கியம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சரீரத்தை பக்தியும் கேட்கலாம் தானே மாதாஜி? பையனுக்காக பக்தியையும் கேட்கலாம். நீங்க கேட்கலாம், தாராளமா கேட்கலாம், கேளுங்க. சரி சரி மாதாஜி, நன்றி. விஜயகுமாரி மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நாள் கழிச்சு மாதாஜி துவாரகா போயிட்டு வந்தேன். அப்புறம் இங்க சென்னை வந்தது இப்பதான் மாதாஜி 2-3 நாள் ஆயிடுத்து. எனக்கு திடீர்னு என்னடா நான் இது இங்க சொல்லலாமா தனியா சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். ஏதாவது பர்சனலா இருந்தா தனியா கேட்கலாம். இந்த பாட சம்பந்தமா இந்திரதேவன்
இந்திரன் சம்பந்தப்பட்ட கேள்வி, சுரபி இந்த பாட சம்பந்தமான கேள்வி கேளுங்க, மற்றபடி நம்ம தனியா பேசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இந்திரா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேளுங்க. சிந்து வந்து பாத்துச்சா மாதாஜி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தாங்க மாதாஜி. ஆமா மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி, நீங்க நேரம் ஒதுக்குனதுக்கு. நன்றி. நேரம் ஒதுக்கி உங்க தரிசனம் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ரொம்ப சந்தோஷப்பட்டா சிந்து. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் கேக்குறேன் மாதாஜி. இப்பதாங்க மாதாஜி நான் இதுல சேர்ந்திருக்கேன். எனக்கு அதனால புக்கெல்லாம் இல்லைங்களா, அதனால தெரியலைங்க மாதாஜி. நீங்க கொஸ்டின் கேட்டதும் படிச்சுட்டு இனியும் பகவானை பத்தி நிறைய அடுத்த முறை எல்லாரும் பக்தர்கள் வந்து பாகவதம் இல்லாத பக்தர்கள் எல்லாம் பாகவதம் புக்கு வாங்கிடுங்க. நாளைக்கு வந்து முகுந்தமாலை ஸ்தோத்திரம் பாடம் நடத்த போறோம். அந்த பாடத்தை வந்து நான் வாட்ஸ்அப்ல வந்து பிடிஎஃப் ஃபைலா வச்சிடுறேன், நீங்க படிக்கலாம். சரியா? பிடிஎஃப் ஃபைலா நீங்க வந்து பாத்துக்கலாம். நாளைக்கு என்ன பாடம் நடத்த போறோமோ அதை வந்து வகுப்புல அனுப்பிடுறேன். என்னுடைய குரூப்ல இல்லாத பக்தர்கள்லாம் சீதலா கேசவ மாதாஜி மூலியமாக நீங்க என்னுடைய குரூப்ல சேர்ந்துக்குங்க. அவங்க வந்து அவங்களுக்கு மூலியமா இந்த புத்தகத்தை அனுப்புறேன். நாளைக்கு வகுப்பு 10:30 மணிக்கு இருக்கும், எல்லாரும் சேர்ந்துக்குங்க. வாஞ்சா கல்பதருபெஸ கிருபா சிந்துபே வச்ச பதிதானம் பாவனேபியோ. நன்றி. ஹரே கிருஷ்ணா.